எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடன் இருக்கணும். வாங்க, நாம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல புதுசா ஒரு கதை பார்க்கலாம். நாம இன்னிலிருந்து பார்க்க போற கதையினுடைய பெயர் தெற்கே ஒரு கொலை. இந்த கதையில வரக்கூடிய பெயர், நிகழ்வு, கதாபாத்திரம் எல்லாமே முழுக்க முழுக்க கற்பனையானது. யாரையும் எதற்காகவும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டது கிடையாது. தெற்கே ஒரு கொலை கதை பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்ட முழுக்க முழுக்க கற்பனையான கதையாகும். காலையில 6 மணிக்கு வீட்டு வாசல்ல சாணி கரைச்சி தெளிச்சிட்டு இருக்கிறாங்க மீனாட்சி. அந்த குடிசை வீட்டுக்கு முன்னாடி அடுப்பு வச்சு அதுல ஒலை கொதிச்சுட்டு இருக்க. அப்பவே கரெக்டா சாணி தெளிச்சு கோலம் போடலான்னு சொல்லிட்டு சீமாரை எடுத்து கூட்டுறதுக்காக போறாங்க. அதே சமயத்துல பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய ராணி அக்கா, என்ன மீனாட்சி, லேட் ஆயிடுச்சு போல. அதை ஏன் கேக்குறீங்க, எந்திரிக்கவே முடியல, கண்ணெல்லாம் ஒரே வலி. கேட்ட நைட்டு உனக்கும் உன் மவனுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை போல. பொறவு என்னக்கா, படிக்கிறது 10வது, ஒழுங்கா ஸ்கூலுக்கு போகணும், படிக்கணும். கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து அந்த வாத்தியார் அம்பட்டு தூரம் கூப்பிடுறாரு. இவனோட நானா பெரிய இது பண்ணிக்கிட்டு, அதனாலதான் பள்ளிக்கூடம் போறனா போல வீட்டுக்குள்ள வராதுன்னு துரத்தி விட்டுட்டேன். ஏம்ல, வயசு பையன் இருக்கிறதே நீயும் உன் பையனுந்த. உனக்குன்னு யாரும் கிடையாது, அவனுக்குன்னு யாரும் கிடையாது. இப்படி அடிக்கடி பையனை வீட்டு விட்டு போனா அவன் எங்க போவ? எங்க போயிருப்ப? காலங்காத்தால காட்டுமேட்டுக்கு போயிருப்ப. வெடி இங்கதாக்கா இருப்ப. வெடியும் போத காட்டுமேட்டுக்கு போயிட்டு 7 மணிக்கு வருவான் பாரு. இப்போ சரி புள்ள, இருந்தாலும் வலுசு பையனை என்ன திட்டாத. எல்லாம் 10வது படிக்கிற பையன் ஆயிடுச்சல்ல. ஆமாமா, ஏன் இது எனக்கு தானே தெரியும். எப்ப பார்த்தாலும் அவங்க அப்பன மாதிரியே ஊதாரி. அவன் குடிச்சு போனேன், இவன் படிக்காம போறேன். ஒத்த பிள்ளையாவது ஒழுங்கா வளர்த்தலான முடியுதா என்ன? ராணி அதுக்கு மேல எதுவுமே பேசாம அவ பாட்டு கோலம் போட்டுட்டு போயிடுறாங்க. இவளும் ஒலை கொதிச்சுட்டு இருக்கவே வீட்டு வாசலை கூட்டிட்டு கோலம் போலான்னு சொல்லிட்டு கோலமா எடுக்கிறதுக்காக வீட்டுக்குள்ள போயிட்டு வராங்க. குடிசை வீடு, ஒத்த ரூமு, ஒரு ஓரமா கிச்சனு, வெளியிலயுமே அடுப்பு வச்சு ஒலை வைக்கலாம். பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாமே சொந்த பந்தம் தான். ஆனா எல்லாருமே மீனாட்சியினுடைய குடும்பத்தில் இருக்கிற மாதிரி மிடில் கிளாஸ் தான். ஒரே ஒரு பையன், வீட்டுக்காரு குடிச்சு அவனுக்கு ஒரு 7-8 வயசு இருக்கும்போது இறந்து போயிட்டாரு. ஒரே குழந்தை போதும், இன்னொரு குழந்தை வேண்டவே வேண்டான்னு முடிவு பண்ணி ஒரு குழந்தைக்கு மேல பெத்துக்க கூடாது இந்த புருஷனை நம்பின்னு அவனோட பையன் கோவிந்தோட நிறுத்திட்டாங்க மீனாட்சி பையன் வளர வளர நம்மள மாதிரி வந்துருவான், பெருசா படிக்க வச்சிடலாம், ஏதோ ஓரளவுக்கு சம்பாதிக்கிற அளவுக்கு உயர்த்தி விட்டுட்டோம்னா நம்ம காலத்துக்கு மேல அவனுக்கு நல்லா இருக்குன்னு நினைச்சா அவன் அப்படியே உல்டாவா இருக்கிறான். படிப்பு கிடையாது, கோழி விளையாடுறதும், கிரிக்கெட் விளையாடுறதும், கில்லி விளையாடுறதும், சாப்பாடு குண்டால போட்டு வச்சோம்னா சாப்பிட்டுட்டு அது எடுக்க கூட முடியாம மீனாட்சி நினைச்சதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறா. இப்பதான் 10வது ஆரம்பிச்சு ஒரு 6 மாசத்துல தான் அடிக்கடி சண்டை வரும். வீட்டை விட்டு வெளில போடா, இல்லைன்னா வெளியில் நில்லுதான்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வாட்டி நிக்க வைக்க வேற வழியே இல்லாம வீட்டுக்கு வெளியில் நின்றுட்டு காலையில காட்டுமேட்டுக்கு போயிட்டு 7-8 மணிக்கு வருவான். வாட்டி பயந்தா, 2வது வாட்டி கொஞ்சம் தைரியம், 3வது வாட்டி 4வது வாட்டியும் வந்துருவாங்கிற நம்பிக்கை. அப்படிதான் இன்னைக்குமே மணி எட்டி பார்க்க மணி 6:45 இருக்குது. வெரசா எந்திரிச்சு கோலம் போடுறவ இன்னைக்கு லேட்டாகவே வேகமா கோலத்தை போட்டுட்டு சாப்பாடு ஒலையை ஒருக்கா பார்த்துட்டு குளிக்கலான்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்கக்கூடிய பாத்ரூம்ல போய் குளிக்கலான்னு சொல்லிட்டு துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறா. கரெக்டா அங்க தூரத்துல ஒரு குரல் கேக்குது. எத்த மீனாட்சித்த அப்படின்னு கத்திக்கிட்டே வேகமா ஒரு பையன், அவனும் ஒரு 8வது படிப்பான், அவன் வேகமா ஒடியாரத பார்த்துட்டு வரான் பாரு. எப்ப பார்த்தாலும் இந்த கோவிந்து கூட சுத்துறவ. என்ன விஷயம்? அத்தை, வேகமா வாத்த, உன்னைய ஊர் பெரியவங்கள கூட்டு வர சொன்னாங்க. என்னல சொல்ற? ஊர் பெரியவங்க என்னையெல்லாம் கூட்டு வர சொல்லணும்? அத்தை, வாத்த சொல்ற, அந்த விஷயத்த சொல்லவே வேணான்னு சொல்லிட்டு இவ வேகமா கூப்பிட மீனாட்சிக்கு வயிற்றுல புளியெல்லாம் கரைக்க ஆரம்பிக்குது. ஐயையோ, இந்த பையன் ஏற்கனவே முரட, இவ எங்கேயாவது பிரச்சனை இழுத்து வச்சுட்டானோன்னு நினச்சிக்கிட்டு துணியை அப்படியே முன்னாடி இருக்கக்கூடிய திண்ணையில போட்டுட்டு வீட்டு கதவை இழுத்து சாத்தி அடுப்பு ஒலையை அணைச்சிட்டு வேகமா சேலையை தூக்கி கட்டிட்டு நடக்க ஆரம்பிக்கிறா. வீட்டுல இருந்து 3 கிலோமீட்டர். பெரியவங்கெல்லாம் கூப்பிட்டுதான் சொல்லி வந்த பையன் இழுத்துட்டு போற இடத்துக்கு முன்னாடி நிறைய கூட்டம் நிக்குது. ஆனா அங்க ஆம்பளைங்க 2-3 பசங்க, அந்த வயசுக்கு ஏத்த பசங்க, அவன் பையனுக்கு ஏத்த வயசு பசங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. அந்த 20-30 பேர் கூட்டமா நிக்க பொன்பலை ஒருத்தருமே இல்லாதனால ஐயோ ஏதோ ஆம்பளைகிட்ட பெரிய பிரச்சனை பண்ணிட்டானாட்டு இருக்குதே நினைச்சுக்கிட்டு வேகமா அந்த கூட்டத்துக்குள்ள போறா. கூட்டத்துக்குள்ள போன உடனே அங்க இருக்கிற பெரியவர், மீனாட்சி வாபுள்ள, உன் பையன் என்ன பண்ணிருக்கிறான் பாரு அப்படின்னு அவர் சொல்ல, மீனாட்சி என்ன பண்ணிருக்கான்னு சொல்லி எட்டி பார்க்க கண்ணெல்லாம் அப்படியே விரிஞ்சு மனசெல்லாம் படபடத்து கண்ணீர் வர ஆரம்பிக்குது. கோவிந்த் இப்படி பண்ணுவான்னு மீனாட்சி சுத்தமாக நினச்சி பார்க்கல. கோவிந்த் பண்ணியிருக்கக்கூடிய செயல்னால ஒரு நிமிஷம் மீனாட்சி நில குளிஞ்சு போய் நிற்கிறா.
கோவிந்த் அங்க பண்ண செயலை பார்க்க பார்க்க ஐயோ, இனி மீனாட்சி என்னதான் பண்ணுவா, எப்படிதான் சமாளிப்பாளோ. சார் சார் ப்ளீஸ் சார், என்னை அடிக்காதீங்க சார், நான் ஒன்றுமே பண்ணல சார், உங்களை கெஞ்சி கேட்குறேன் சார். கையெடுத்து கும்பிட்டு இருக்கக்கூடிய குமாரும் கேசவனும், ஏன்னா உங்களுக்குலாம் எவ்வளோ தைரியம் இருந்தால் ஸ்கூலுக்கு முன்னாடி ஐஸ் கடை போட்டுக்கிட்டுமே பஞ்சு மிட்டாய் கடை போட்டுக்கிட்டுமே அங்கே போக வர இருக்கக்கூடிய பிள்ளைகளை கிண்டல் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களையெல்லாம் வெளுத்து கட்டினாதான்ற சரியாக வரும். 2 பேர் பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்க குமார் மட்டும், சார் 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 ஐஸ் கடை என்னதான் சார், இந்த கேசவன் தான் சார் பொழப்பு இல்லாமல் தேவையில்லாமல் வந்து எங்கள் கடையில் நின்றுக்கிட்டு அங்கே போகிற வர பிள்ளைகளை கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறா சார். ஏண்டா படிக்கிற பிள்ளைகள்லாம் உனக்கு பொண்ணு மாதிரி, நீ அந்த பிள்ளைக்கு தாவணியும் சுடிதாரையும் பாவாடையும் கிண்டல் பண்ணிட்டு இருக்கிற. உனக்கு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் சுந்தரம் வேகமாக அடிச்சிட்டு இருக்க. கரெக்டாக ஜீப் வந்து வாசலில் நிற்கிது. வாசலில் நிற்கிறத கூட கவனிக்காம அவர் பாட்டுக்கு அடிச்சிட்டு இருக்க. சிவம் இறங்கி உள்ளே வந்து தன்னோட சேர்ல உட்கார்றாரு. சுந்தரண்ணே, வரேங்க தம்பி. 2 அடி அடிச்சுட்டு தன்னோட கையை அங்கே இருக்கக்கூடிய துணியில் தொடச்சிட்டு லத்தியை ஒரு ஓரமாக வச்சுட்டு கையை நெட்டை எடுத்துக்கிட்டே வெளியில் வராரு. என்னென்ன, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை தம்பி, பாப்பா அடிக்கடி அந்த பக்கமாக காலேஜ் போகும்பொழுது ஒரு ஐஸ் கடைக்கார கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கிறான்னு சொல்லிகிட்டே இருந்துச்சு. அப்புறமா பக்கத்து வீட்டுக்காரங்க அங்கே இங்கேன்னு பார்க்கும்பொழுது தான் ஹைஸ்கூல் மேட்டில் ஐஸ் கடை போட்டு வச்சிருக்கிறான். அந்த நின்றுக்கிட்டு பசங்களையெல்லாம் கிண்டல் பண்ண, பொட்ட பிள்ளைய துணியெல்லாம் கிண்டல் பண்ணன்னு வேலை இவனுக்கு. கூட இருக்கிறவங்க கூட்டாளி தான் இவனுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருப்பான்னாட்டு இருக்குது. அதான் ஸ்டேஷனுக்கு வர வச்சு வெளுத்து கட்டிட்டு இருக்க. யார் அவனுங்க, வர சொல்லுங்க. டேய் வாங்கடா. சுந்தரம் சத்தம் போட உடனே அடி வாங்கிறது பொறுக்க மாட்டாம குமாரும் கேசவனும் அறகுறையா வந்து நிக்கிறாங்க. என்னன்னு சொல்லு. போற வர பிள்ளைகள கிண்டல் பண்ணதான் உன் வேலையா என்ன? லத்தி எடுத்த அவ்வளவுதான். ஐயா ஐயா, என் பேர் தான் குமாருங்க, இவன் பேர் கேசவனுங்க, நான் தாங்க ஐஸ் கடை போட்டிருக்கேன், இவன் தாங்க வேலை வெட்டி இல்லாத நாய்ங்க. தெரியாதனமா அங்க வந்து உட்காந்துட்டு அந்த பிள்ளை கிண்டல் பண்ணாங்க. இவன் கூட சேர்ந்து ஏன் பொழப்பும் போச்சுங்க. இந்தா கூடா சவகாச கொலநாசம் சொல்ற மாதிரி இவன் கூட சேர்ந்து. டேய் இனிமேல் கடை பக்கம் வந்த. சிவம் உடனே கோவத்துல, ஏய் உனக்கே இனிமேல் கடை வைக்கிறதுக்கு அங்கே உரிமை இல்லை, கடை பக்கம் வந்தனாமா, போய் உள்ளே உட்காருங்கடா. ஐயா ப்ளீஸுங்க ஐயா, நாங்கள் இங்கேயே போயிடுறேங்க, எங்களை விட்டுருங்க ஐயா, உள்ளே போய் உட்காருங்கடா. எங்கடா உங்கள் கடை? ஐயா அது வந்து தள்ளுவண்டி கடை தானே? ஆமாங்க ஐயா. அப்போ அந்த தள்ளுவண்டி கடையை அங்கே வை, என்னன்னு பார்க்கலாம், அப்புறமா உங்களை காட்டுறோம், போய் உள்ள உட்காருப்போ. சிவம் சொன்ன உடனே கடையை ஒரு வாட்டி உத்து பார்த்துட்டு உள்ள போய் உட்காடுறாங்க. சுந்தரமண்ண, அந்த ஐஸ் வண்டி ஓரமா எடுத்து வைங்க, செக் பண்ணிட்டு அப்புறமா கொடுத்து அனுப்புவோம், இவனை எடுத்து உள்ள போக சொல்லுங்க. போங்கடா உள்ள போங்கடா. கடை என்னடா பாக்குறீங்க? கடையை உத்து பார்த்துட்டு போற 2 பேத்தையுமே லத்தியால ஒரு அடி அடிச்சு சுந்தரம் உள்ள தாட்டி விடுறாரு. அப்பதான் கரெக்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி வந்து ஒரு எக்ஸல் நிக்குது. அந்த எக்ஸல்ல ஒரு வெள்ளச்சட்டை வெள்ளை வேட்டி போட்டு வெள்ளை துண்டோட ஊர் பெரியவர் ஒருத்தர் இறங்க, கூடவே ஒரு சின்ன பையன் இறங்குறான். அந்த பையன் சொப்பெல்லாம் நனைஞ்சு போயிருக்க. அந்த பெரியவர் உள்ள வராரு. உள்ள வந்தவர் இன்ஸ்பெக்டரை பார்த்து, வணக்கங்க ஐயா, என் பேரு குமாரசாமிங்க, பக்கத்துல இருக்கிற தொட்டியங்கிற ஊர்ல இருக்கிறேங்க. தொட்டியங்கிறது இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கு. ஆமாங்க. சொல்லுங்க, அங்க கூட ஒரு பெரிய மாரியம்மன் கோயில் இருக்குது, எங்க ஏரியாக்குள்ள தான் இருக்குது. ஆமாங்க, அதனால தாங்க வந்திருக்கிறேன். சொல்லுங்க. ஐயா நம்ம ஊர்ல ஒரு பெரிய காரியமாகி போயிடுச்சுங்க, அது போலீஸ் கேஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஊர்லாம் முடிவு பண்ணி வந்திருக்கிறேங்க, அதனால தாங்க. சொல்லுங்க, என்ன கேஸு? ஐயா இந்த பையனவிங்க அப்பத்தாங்க, வயசு கிட்டத்தட்ட ஒரு 65 இருக்குங்க. இந்த பையனவிங்க அப்பத்தாலுமே கிணத்துமேட்டுக்கு குளிக்கிறதுக்காக போயிருக்கிறாங்க. போயிட்டு வரும்போது அவங்க கீழே விழுந்து மயக்கம் போட்டாங்க. ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிற வழியிலேயே உசுறு போயிடுச்சு. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் கூட்டி கொண்டு வச்ச உடனே அவங்க கேஸ் கொடுக்கலின்னா கேஸ் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அந்த அப்பத்தா உசுரை கொடுப்பாங்க, நான் ஈமச்சடங்கை பார்ப்போம், அதனால தாங்க வந்தோம். ஏங்க இதெல்லாம் ஒரு கேஸாங்க? நானே என்னமோ ஏதோ நினச்சேன். வயசான ஆத்தா கிணத்துமேட்டுக்கு போயிட்டு வந்து கீழே விழுந்து இறந்ததுக்கெல்லாம் யாருங்க கேஸ் கொடுக்க சொல்கிறா? ஐயா ஆஸ்பத்திரியில் நர்ஸு சொன்னாங்க, அதனால தாங்க. என்னென்ன இதெல்லாம்? பக்கத்தில் இருக்கக்கூடிய சுந்தரத்தை பார்த்து சொல்ல, வாங்க நான் வந்து என்னன்னு சொல்கிறேன், வாங்க தம்பி நீங்கள் இருங்க, நான் போயிட்டு வரேன். கான்ஸ்டபிள் சுந்தரம் அவங்க கூட போக ஜிஹெச்சுக்கு முன்னாடி போய் வண்டியிலேருந்து இறங்குறாங்க. உள்ளே போய் நர்ஸ்கிட்ட, என்னம்மா கேஸு? வயசான பாட்டி மயக்கம் போட்டு கீழே விழுந்து இறந்ததுக்குலாம் ஏதாவது கேஸ் கொடுப்பாங்களாமா? ஐயா வயசான பாட்டி மயக்கம் போட்டு கீழே விழுந்ததுக்கெல்லாம் யாரும் கேஸ் கொடுக்க சொல்ல, பாட்டி யாரோ விஷ வச்சிருக்காங்க. என்னது, விஷ வச்சிருக்காங்களா? ஆமாம், பாட்டியோட உடம்பெல்லாம் பச்சை கலரும் மஞ்சள் கலருமா மாறி கிடக்குது. பாட்டிக்கு உயிர் போகும் பொழுது ஆசன வாயு மூலமா உயிர் போயிருச்சு. ஆசன வாயிலிருந்து வந்த தண்ணி
அப்படியே பார்க்கறதுக்கு சளியும் பச்சையும் கலந்த மாதிரி இருந்துச்சு. அதனால தான் டாக்டர் எதுக்கும் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னாரு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் கொடுக்கணும் அப்படின்னா சொந்தக்காரங்க வரணும், உங்க இன்ஸ்பெக்டர் வரணும், அப்பதான் நாங்க போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொடுக்க முடியும். இதை கேட்ட உடனே சுந்தரம் அங்க இருக்கிறவரை பார்த்து, என்னங்க இதெல்லாம் சொல்லவே இல்லை ஐயா, அவங்க சொன்னது எனக்கு புரியவே இல்லைங்க. பயல சொல்ல சொன்னா பயல எதுவும் புரியலன்னு சொல்லிட்டானுங்க. டேய், உங்க அம்மா அப்பாலாம் எங்கடா? ஐயா, அம்மா அப்பாலாம் வீட்டில் இருக்கிறாங்க ஐயா. ஏதோ போலீஸ் கேஸ் ஆகிறதுனால அப்பா பெரியவங்களை கூட்டு வரேன்னு போயிருக்கிறாருங்க ஐயா. ஆஸ்பத்திரியில் இந்நேரத்துக்கு யாரும் இருக்க வேண்டாம்னு யாருமே இல்லைங்க ஐயா. ஏல, வயசான பாட்டி செத்து கிடக்குது, சொந்தக்கார ஒருத்தங்க கூட இருக்க மாட்டானா? சரி, நீ இந்த பெரியவர் கூட போய் உங்க அப்பா, உங்க மாமா, உங்க வீட்டில் பெரியவங்கள கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு வா. உங்க ஆயாக்கு யாரோ விச வச்சு கொண்டு இருக்கிறாங்க, அது என்ன ஏதுன்னு தெரியணும். இல்லை, உங்க அப்பா கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? அப்பா, பெரியப்பா, சித்தப்பா, அத்தன் இருக்கிறாங்க அதானே? சொத்து வத்து நிறைய கிடக்குதா? ஐயா, அது பக்கத்துல இருக்கிற பெரியவர் இருக்குதுங்க, கிளவி வேலை தான் அவங்க வீட்டுக்காரர் எழுதி வச்சுட்டு போனாரு அதானே? எவனோ ஒருத்தர் நல்ல கிளவி போட்டு தள்ளிட்டோம்னா சொத்த அள்ளிலாம் நினைச்சிருக்கிறான். போ, விஷயம் பெருசுதான், நான் போய் இன்ஸ்பெக்டரை கூட்டிட்டு வர, நீ போய் உங்க அப்பா பெரியப்பா எல்லாத்தையும் கூட்டிட்டு வா, சரியா? சொன்னதுக்கு அப்புறமா அந்த ஊர் பெரியவர் கூட அந்த பையன் போக, கான்ஸ்டபிள் மெல்ல இந்த பக்கமா ஃபோன் எடுக்கிறாரு. ஃபோனை பண்ணி இன்ஸ்பெக்டர் சிவத்துக்கிட்ட விஷயத்த சொல்லவே அவர் வரேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாரு. இன்ஸ்பெக்டர் சிவம் ஜீப்ல அந்த ஊருக்குள்ள வராரு. நல்ல கரடு முரடான ஏரியா. ஜிஹெச்ஏ ஊர்ல இருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளிதான் இருக்குது. யாராவது அவசரம் வந்தாங்கன்னா எதுவுமே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா ரோடே ட்ரீட்மெண்ட் பார்த்துரும். அந்த அளவுக்கு சூப்பரான ரோடு. அந்த வழியா வந்துட்டு இருக்கும் பொழுது அங்க செவுத்துல ஒட்டி இருக்கக்கூடிய 2-3 போஸ்டரை பார்த்துக்கிட்டே வராரு. அங்கெல்லாம் கிராஸ் பண்ணி ஜிஹெச்சுக்கு நிற்க ஒரு கும்பலே நின்றுட்டு இருக்குது. ஒரு புறத்துல பொம்பளையை கட்டி அழுக, ஒரு புறத்தை ஆம்பளைங்க வாயில வெள்ளை துணி வச்சுட்டு இருக்க, ஒரு புறம் மாத்தி மாத்தி 2 பக்கமா சண்டை கட்டிக்கிறாங்க. இல்ல, நேத்து ஆயா உன் வீட்டுக்கு தான் வந்துச்சு, என்ன என் வீட்டுல இல்ல, நீதான் ஏதோ பண்ணிருக்கிற. உன் பையன் கூட தான் ஆயா குளிக்க போச்சு, அவன் செத்து போயிட்டானா உன் பையன் கொடுத்துட்டு நீ குடிச்சு ஏதோ பண்ணிருக்கிற. இந்த மாதிரி வார்த்தைகள் வந்துகிட்டே இருக்க இன்ஸ்பெக்டர் சிவத்தை பார்த்த உடனே எல்லாரும் அமைதியாயிடுறாங்க. ஐயா வணக்கங்க, என்னங்க, என்ன பிரச்சனை இங்க நின்றுட்டு? ஐயா, இது எங்க அண்ணனுங்க, இது எங்க அக்காளுங்க, இது எங்க மாமனுங்க, இது இன்னொரு அண்ணனுங்க. எம்பட வீட்டில் இருக்கிறங்கிறதுக்காக நான் தான் கொண்டுன்னு சொல்றாங்க. எங்க ஆத்தால நான் அப்படி பண்ணணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. நாளைக்கு செத்து போற கிழவி இன்னைக்கு கொண்டு நான் என்னங்க பண்ண போறேன்? இப்படியே மாத்தி மாத்தி ஒருத்தர் பேச கோவப்பட்ட இன்ஸ்பெக்டர் சிவம், எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? போஸ்ட்மார்ட்டத்தை சொல்ல வந்திருக்கு. போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஏது எங்க சாப்பிட்டாங்க எப்படி சாப்பிட்டாங்கன்னு பார்த்துக்கலாம். அது வரைக்கும் யாரும் எதுவும் பேசக்கூடாது. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த கேஸில் ஃபுல் டீட்டெயில் தெரிகிற வரைக்கும் யாரும் இந்த ஊரை விட்டு போகக்கூடாது. அப்படி போனீங்கன்னா நீங்கள் தான் குற்றவாளி, நாங்கள் பிடிச்சிக்குவோம். உடனே சலசலப்பு, இந்த கிளவி செத்து போனதுக்கெல்லாம் எத்தனை பண்ணுறாங்க அப்படின்னு சலசலப்பு. இன்ஸ்பெக்டர் சிவம் உள்ளே போய் டாக்டர் கிட்ட எல்லா டீட்டெயிலையும் சொல்கிறாரு. போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும், யாரும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற வரைக்கும் இங்கேருந்து போகக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கான ஏற்பாடுகள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பண்ண முடியாது, டவுனில் இருக்கக்கூடிய ஜிஹெச்சுக்கு தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸை வர வச்சு கொண்டு போகிறாங்க. போலீஸ் எங்கெங்கே இருக்கணுமோ அங்கெல்லாம் பாதுகாப்புக்கு கூட போக இன்ஸ்பெக்டர் சிவம் ஜீப் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கிறாரு. கரெக்டாக மறுபடியும் அதே போஸ்டரை பார்த்து, சுந்தரண்ண சொல்லுங்க தம்பி, என்ன இந்த பையனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 வயசு இருக்கிற மாதிரி இருக்கு, கண்ணீர் அஞ்சலின்னு போட்டிருக்கிறாங்க, என்ன விஷயம்? கேட்ட உடனே டிரைவரு அவர் ஊர் தான் அப்படிங்கிறதுனால, சார் பையன் நம்புறதாங்க சார், பேர் கோவிந்து, அப்பம் கிடையாது, கூட பிறந்தது கிடையாது, ஆயா மட்டும்தான். அந்த புள்ள எப்போ பார்த்தாலும் இந்த பையனை ஏதாவது பேசிக்கிட்டே இருக்குங்க சார். அப்பனை மாதிரி குடிகாரனா போயிடுவேன், அப்பனை மாதிரி திருந்த மாட்டேன், அப்பனை மாதிரி அப்படி ஆயிடுவேன் இப்படி ஆயிடுவேன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக தீட்டிக்கிட்டே இருக்கு. பாயில 2-3 வாட்டி வீட்டு விட்டு வெளியே அனுப்பிடுச்சு. பையனா காடு மேலே தெரிஞ்சுட்டு காலைல 8 மணிக்கு வீட்டுக்கு போயிருக்கிறாங்க சார். இந்த வாட்டி என்ன நினச்சான்னு தெரியல, படிக்க மாட்டேங்கிறான்னு பிடிச்சி நல்லா கண்டபடி வாங்கி விட்டாலாட்டு இருக்குது. மனசு உடஞ்சி போனவன் கிணத்துல செத்து போயிட்டானுங்க சார். சூசைட் பண்ணிக்கிட்டானா? ஆமாங்க சார். ஏன் இந்த கேஸ் நம்ம ஸ்டேஷனுக்கு வரவே இல்லை சார்? கிராமத்து சைடில் தற்கொலை பண்ணிட்டாங்கன்னா அந்த பையனை என்ன பண்ணுவாங்கன்னா சாங்கிய சம்பிரதாயம் பார்த்து புதைச்சிருவாங்க, ரொம்ப நேரம் வச்சிருக்க மாட்டாங்க, வீட்டுக்கே கொண்டு போகக்கூடாதுன்னு ஊர் தலைவர் சொன்னாருங்க. இந்த போலதான் கட்டங்கடைசியாக வரட்டுன்னு சொல்லி கொண்டாந்து வீட்டில் வச்சு இளவு வந்து கொண்டே புதைச்சிருக்குது. நேரம் வயசு பிள்ளையா இருந்தால் கன்னி பிள்ளையா இருந்தால் சீர் இன்னும் வேற மாதிரி இருந்திருக்குங்க சார். இல்லை சுந்தரமண்ண, கேஸ் என்னன்னு பாருங்க, சூசைடான்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா முடிவெடுங்க. ஞாபகம் இருக்கான்னு ஒரு வாட்டி இதே மாதிரி ஒருத்தர் மருந்து குடிச்சிட்டாரு, கட்ட கடைசியில் பார்க்கும்போது பசங்க திட்டினது தான் மருந்து குடிச்சுன்னு ஒரு பெரிய கேஸ் ஆச்சு, ஞாபகம் இருக்கா? ஆமாங்க தம்பி, 2015 நினைக்கிறேன். ஆமாண்ணே,
ஆல்ரெடி இருந்த இன்ஸ்பெக்டர் இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. அந்த அம்மா ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க, என்னன்னு விசாரிப்போம். இன்ஸ்பெக்டர் சிவம் சொன்ன உடனே அலைஞ்சு திரிஞ்சு மீனாட்சிகிட்ட போய் சொல்லி ஸ்டேஷனுக்கு வர சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் சிவம் ஸ்டேஷன்ல உட்காந்துருக்க மீனாட்சி உள்ள வராங்க. இன்ஸ்பெக்டர் சிவத்தை பார்த்து வணக்க வைக்கிறாங்க. ஐயா, மீனாட்சிங்க, இறந்து போன கோவிந்தோட அம்மா. ஏமா, பையன் இறந்துட்டானா இன்ஃபார்ம் பண்ண தெரியாதா? ஐயா, சாவு நல்ல சாவு இல்லைங்க. ஊர் பெரியவங்க வீட்டுக்கு கொண்டு போகக்கூடாதுன்ட்டாங்க. ரொம்ப நேரம் வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால தாங்க ஐயா. மா, இதெல்லாம் ஒரு காரணமா? சரி, பையன் இறந்தது சூசைட் தான் ஒரு லெட்டர் எழுதி சைன் பண்ணிட்டு போங்க. இல்லை நாளைக்கு ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா நாங்கள் எதுவும் கண்டுக்கலின் ஆயிரு. இது எங்கள் ப்ரொசீஜரு. பாருங்க, ஒரு அம்மா தானா மயக்க மட்டும் விழுந்துச்சு நினச்சி ஹாஸ்பிட்டல் கொண்டே சேர்த்துனா விஷம் குடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. எழுதி கொடுங்க. பையன் பேர் கோவிந்துங்க. சரி போங்க, ரைட்டர்ட் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் இன்னொரு ஃபைலை பார்த்துட்டு இருக்க. அதுவும் இல்லாமல் அந்த வயசான பாட்டியினுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்னன்னு கேட்டுட்டு இருக்க ரைட்டர் கிட்ட போய் உட்காடுறாங்க மீனாட்சி. பேர் என்னம்மா? மீனாட்சிங்க. வீட்டுக்காரு பேரு ராகவனுங்க. பையன் பேரு கோவிந்துங்க. ஒத்த பையனா? ஆமாங்க. எப்படி இறந்தான்? கிணத்துல விழுந்து இறந்துட்டாங்க. என்ன நினச்சி தெளிவாக சொல்லுங்க. உருப்படியாக படிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை திட்டுற மாதிரி இவனே திட்டி வெளியே அனுப்பிச்சங்க. அவன் வெளியில் போனவன் எப்போவுமே 7-6 மணிக்கெலாம் வந்துடுவான். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து என்ன நினச்சான்னு தெரியல, கிணத்துல போய் விழுந்துட்டானுங்க. கிணறு எங்கம்மா உங்கள் வீட்டுக்கும்? 2 கிலோமீட்டருங்க. என்னத்துக்கு நடந்து போனான்னு தெரியுமா? 3 மணி வரைக்கும் எட்டி பார்த்தனுங்க, அங்கே தான் இருந்தான். 3 மணிக்கு மேலே கண் அசந்து 5 மணிக்கு எந்திரிச்சேன். அப்போ காணாங்க. 3 to 5 தான் இல்லாமல் இருந்திருக்கான். அப்படி தானே? ஆமாங்க ஐயா. ஏதாவது சந்தேகம் இருக்குதா உங்களுக்கு? இல்லைங்க, கிணத்துல உளுந்து இறந்து பையன்ட்டு நான் என்னங்க சந்தேகப்பட்டு? சூசைட் தாங்க பண்ணியிருப்பான். அவனுக்கு ஆயுசு அவ்வளோதான் முடிவு பண்ணியாச்சு. வேற சந்தேகப்படுறீங்களா? இல்லைங்க ஐயா, எத்தனை வாட்டி கேட்டாலும் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லைங்க. பையனை புதைச்சிங்களா எரிச்சிங்களா? புதைச்சங்க, எங்கள் வழக்கு பிரகாரம். அவங்க அப்பாவுக்கு பக்கத்துலேயே புதைச்சிருக்குதுங்க. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதும்மா. இதுவே கொலையாக இருந்தால் என்னம்மா செய்கிறது? கொலைக்கெல்லாம் எந்த வாய்ப்பும் கிடையாதுங்க. அவனை கொல்ற அளவுக்கு அவனுக்கு என்னங்க இருக்குது? அவன் சின்ன பையங்க, ஏதோ அங்கேயும் இங்கேயும் திரிஞ்சுக்கிட்டு இருப்பான், அவ்வளோதாங்க. சரிம்மா போங்க, ஏதாவது கூப்பிட்டா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி போகவே ஆப்போசிட்டில் சுந்தரம் வராரு. சுந்தரம் ஒரு வாட்டி மீனாட்சி உத்து பார்த்துட்டு உள்ளே போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட, ஐயா இந்த அம்மா? ஆமாங்க, நேற்று ஒரு போஸ்டர் பார்த்தோம்ல, அவங்க தான், அவங்க பையனாம்மா. ஐயா, அந்த பையன் ஏற்கனவே ஸ்டேஷனுக்கு ஒருக்கா வந்திருக்குறாங்க. ஸ்டேஷனுக்கா? என்ன சொல்கிறீங்க? ஆமாங்க, ஏதோ ஒரு கேஸில் ஒரு ஆள் வந்தான், அவன் கூட வந்தானா என்னன்னு சரியாக ஞாபகம் இல்லை. இந்த பையன் சூசைட் பண்ணிக்கிறானா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியவே இல்லைங்களேங்க. ஏதோ சூசைடுங்கிறது எப்பாவது ஒரு முடிவில் எடுக்கிறது தானே, அப்புறம் என்ன? அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கவே மீனாட்சி கரெக்டாக உள்ளே வந்து, ஐயா சொல்லுங்க, இன்னொரு விஷயம் சொல்லணுங்க. என்னென்னு சொல்லுங்க. நைட்டு அவன் வெளியில் நின்றுட்டு இருந்தானுங்க. 3 மணி வரைக்கும் அவன் நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போது யார்கிட்டயோ ஒரு ஓரமாக நின்று கையசிச்சு பேசிக்கிட்டே இருந்தானுங்க. அவன் கூட்டாளி எவனாக தான் இருக்குமோன்னு சொல்லி பார்க்கறதுக்காக வெளியில் எட்டி பார்த்தேன். அங்கே யாருமே இல்லைங்க. அது மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருந்துச்சுங்க. அதனால தாங்க சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி திரும்ப இன்ஸ்பெக்டர் சிவம் சீட்லேருந்து எந்திரிக்கிறாரு. 3 மணிக்கு வீட்டுக்கு வெளியில் நிற்கிறவனை யார் கையாட்டி பேசியிருக்க முடியும்? அப்போது இந்த கேஸில் ஏதாவது குளறுபடி இருக்குமா அப்படிங்கிற ஒரு 10% சந்தேகம் இன்ஸ்பெக்டர் சிவத்தோட மனசுக்குள்ளே வர ஆரம்பிக்குது. அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே ஒருத்தர் பார்த்து கோவமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் அங்கே இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டை பார்த்துட்டு ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய அந்த பாட்டியினுடைய சொந்தக்காரங்க எல்லாரையும் பார்த்து, யாரோ விஷ வச்சுருக்கீங்க சாப்பாட்டில். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்க்கும் பொழுது யாரோ சாப்பாட்டில் விஷ வச்சு அந்த பாட்டிக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் இந்த பேரனோட கிணத்துல தாட்டி விட்டுருக்கீங்க. அதானே உண்மை? சார் நான் அவருடைய மூத்த மக சார். எங்கள் அம்மா எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வரமாட்டாங்க. ஏன்னா என் சம்சாரத்துக்கு எங்கள் அம்மாவுக்கு சுத்தமாக ஆகாது. அப்படியே வந்தாலும் என் பசங்களையும் பிள்ளையும் பார்த்துட்டு எங்கள் அம்மா போயிடும், சாப்பிடவே சாப்பிடாது. இதான் இங்கே நிற்கிறானே என் தம்பி, அந்த குட்டி பையனோட அப்பக்காரன், இதை என் பொண்டாட்டி சொந்த தாய்மாமன் புள்ள. அதனால அவங்க வீட்டில் தான் இது அதிகமாக இருக்குது. நீங்கள் கூட பாருங்கள், நேத்திக்கு அங்கே வீட்டில் தான் சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு அங்கேயே இருக்கலான்ட்டு வந்துச்சு. சரி, அங்கேயே இருக்கலான்னு வந்துச்சு, இங்கே வந்துச்சுன்னு சொல்கிறீங்களே, உங்கள் அம்மா நிரந்தரமாக எங்கேயுமே இருக்க மாட்டாங்களா? அம்மா கூட இருக்குது சார், தனியாக இருக்குது. அது அங்காவது போய் தின்னுட்டு அது பாட்டுக்கு இருக்கும். ஆனால் இதோட கொலைக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது.
அதை பார்க்கும் பொழுது இன்ஸ்பெக்டர் சிவத்துக்கு அப்படி ஒரு கோவம் வந்துச்சு. ஆனால் இந்த சூழ்நிலையில் அவருடைய பையனை எதுவுமே சொல்ல முடியாது, இப்போதைக்கு அதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்க உங்கள் அம்மா இறந்து போயிருக்கிறாங்க, இறந்ததுக்கான காரணம் யாரோ விஷம் வச்சதுதான். ஸோ இந்த கேஸில் யார் என்ன ஏதுன்னு தெரியற வரைக்கும் நீங்கள் எல்லாரும் எங்கேயுமே போக முடியாது. இந்த கேஸில் குற்றவாளியோ உங்கள் எல்லாருமே நான் சந்தேகப்படுறேன். சார் என்ன சார் நினச்சிட்டு இருக்கீங்க? குற்றவாளி அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க. நாங்கள் எங்கள் அம்மாவுக்கு விஷ வைக்கிற அளவுக்கு ஒன்றும் கொடுமையான ஆள் கிடையாது சார் அப்படின்னு சொன்ன உடனே சுந்தரம் பக்கத்தில் வந்து, என்ன தம்பி கொஞ்சம் அதிகமாக பேச்சு போயிட்டு இருக்குது, நீங்கள் யாரு? அந்த அம்மாவோட நடுப்பையனா? ஆமாம் சார் நடுப்பையன்தான். அண்ணனோட அன்னிக்கு எங்கள் அம்மாளுக்கு சண்டை, அதனால அங்கே போய் சோறு கூட திங்காது. இங்கே நிற்கிறானே என் தம்பி, அவன் சொந்த அத்தை பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டதுனால அவனோட வீட்டில் தான் அதிகமாக கிடக்கு. ஆனால் எங்கள் வீட்டுக்கு வரும் போகும் நல்லபடியாக தான் என் பொண்டாட்டியும் பார்த்துட்டு இருக்கிறா, எந்த பகையும் கிடையாது. என் பொண்டாட்டியோ நானா விஷ வைக்கிறதுக்கு என்னங்க காரணம்? டக்குன்னு உடனே மூத்த அண்ணன், இல்லை அப்போ என்ன நானும் என் பொண்டாட்டி சேர்ந்துச்சு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? அண்ணே சுந்தரண்ணே அதெல்லாம் சரிப்பட்டு வராது, ஆம்பளைலாம் மட்டும் ஸ்டேஷனுக்கு சொல்லிட்டு பொம்பளைலாம் வீட்டுக்கு போக சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருக்கிற எல்லாரும் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. சார் சார் நாங்கள் என்ன சார் தப்பு பண்ணோம்? ஆம்பளைகளுக்கு சொல்லிட்டு பொம்பளைகளை போக சொல்லுங்க அப்படிங்கிறீங்க. நாங்களாம் எந்த தப்பும் பண்ணல சார், நாங்களாம் எதுவுமே பண்ணல சார் அப்படின்னு எல்லாரும் ஒருத்தராக பார்க்க, அப்புறம் என்ன இந்த கொலையில் என்ன காரணம் அப்படின்னு தெரியற வரைக்கும் யாரும் ஊரை விட்டு போகக்கூடாது. இப்போ வரைக்கும் சந்தேகத்தோட பேரில் யாரையும் அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கங்காட்டி தான் நீங்களாம் இப்போ வீட்டுக்கு போகிறீங்க. ஒருவேளை ஊரை விட்டு போனீங்க நீங்கள் தான் அதுக்கான காரணம்னு எங்கிருந்தாவது தேடி கண்டுபிடிச்சி உடனே தண்டனை வாங்கி கொடுத்துருவேன். சார் சார் நாங்கள் ஊர் வீட்டில் எங்கேயும் போக மாட்டோம், கிளவியோட சாவுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியா? எல்லாரும் கொஞ்சம் போய் டேபிளில் உட்காருங்க. சார் வீட்டுக்கு போகலான்னு சொன்னீங்க சார், இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டியது இருக்கு, பண்ணிட்டு வீட்டுக்கு போகலாம் சொன்ன இன்ஸ்பெக்டர் சிவம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுந்தரத்தை பார்த்து, சுந்தரமண்ண சொல்லுங்க தம்பி, வாங்குங்க எல்லாருக்கிட்டையும் என்னென்ன வாக்குமூலம்னு வாங்குங்க, கடைசி அவங்க அம்மா எங்கே வந்தாங்க, எப்போ வந்தாங்க, என்ன பண்ணுனாங்க, ஏதாவது பிரச்சனை ஆச்சா, என்ன சாப்பிட்டாங்க எல்லாத்தையும் கேளுங்க, அப்போ தான் நமக்கு ஏதாவது டீட்டெயில் கிடைக்கும். கொஞ்சம் மாற்றி சொன்னாங்கன்னா கூட நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள், நாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லவே தனித்தனியாக ஒவ்வொருத்தராக சுந்தரமண்ணை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பாட்டி எப்போ வந்தாங்க, என்ன சாப்பிட்டாங்க, ஏது பண்ணினாங்கன்னு சொல்லிட்டு தனித்தனியாக இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிற சுந்தரம் கரெக்டாக வெளியில் இன்ஸ்பெக்டர் சிவம் அந்த குட்டி பையனை மட்டும் கூப்பிடுறாரு. குட்டி பையன் கையில் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை கொடுத்து, சாப்பிடு. சரி சார். என்ன பண்ணுற? ஸ்கூல் படிக்கிற சார். எத்தனாவது? 8வது படிக்கிற சார். சரி சரி. பாட்டி நீ தான் குளிக்க போனீங்களா என்ன? ஆமாம் சார், பாட்டி நானும் தான் குளிக்க போனோம். பாட்டி குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது சாப்பிட்டாங்களா என்ன? இல்லை சார் எதுவுமே சாப்பிடல, அம்மா கூட சோறும் புளிக்குழம்பு வச்சுருக்கேன் சாப்பிட்டு போங்கன்னு சொல்லிச்சு. ஆனால் நான் தான் நீச்சல் கற்றுக்கணும், நீச்சல் அடிச்சே ஆகணும், வாங்க வந்து சாப்பிட்டுக்கலான்னு கூட்டிகிட்டு வந்தேன் சார். அப்போது பாட்டி காலையில் எங்கேருந்து வந்தாங்க? பாட்டி காலையில் அதோட வீட்டிலேருந்து தான் வந்துச்சு. அப்படியா? அப்போ பாட்டி காலையில் அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டாங்க, ஆனால் இங்கே வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அப்படி தானே? இல்லை சார், பாட்டி காலையிலே சாப்பிட்ருக்காது, பாட்டி தனியாகவே சோறாக்காது, எங்காவது ஒரு பக்கம் தான் சாப்பிட்டுக்கோம். அப்போது பாட்டி அன்னைக்கு காலையில் சாப்பிடுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஆமாம், பாட்டி காலைல சாப்பிடல. அது மட்டும் இல்லை, பாட்டி காலைல சாப்பிடாததுக்கு காரணம் இருக்குது. என்ன காரணம்? பாட்டி காலைல சாப்பிடல, மதியம் நான் கூட கிணத்துக்கு வந்துட்டு சாப்பிட்றேன்னு சொல்லிச்சு. நான் கிணத்துக்கு போகிறவரில் பாட்டி கண்ணை தொடச்சிட்டு வந்துச்சு. ஏன் பாட்டி கண்ணை தொடச்சிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு பாட்டி ஒன்றும் இல்லைப்பா அப்படின்ச்சு. சொல்லு பாட்டி அப்படின்னு கேட்டதுக்கு, நைட்டு பெரியப்பா வீட்டுக்கு போயிருக்க மாட்டிருக்குது, பெரியம்மாவுக்கும் பாட்டிக்கும் ஏதோ பேச்சுவார்த்தை ஆகிடுச்சாட்டிருக்கு, பெரியப்பா பாட்டி அடிக்க வந்துட்டாராம், அதனால பாட்டி ரொம்ப அழுதுகிட்டே இருந்துச்சு. அப்புறம் கிணத்துல விளையாட போகும்போது தான் பாட்டி ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு, ஜாலியாக விளையாண்டோம். சரி சரி சரி, நீ போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சிவம் அங்கே இருக்கக்கூடிய அந்த பெரிய பையனையும் பெரிய மருமகளையும் பார்க்குறாங்க. பெரிய மருமக மூஞ்சில் அப்படி எந்த விதமான வருத்தமும் இல்லை, ஆனால் ஏதோ ஒரு பயம் இருந்துச்சு. அவங்களுடைய செயல்கள் எல்லாமே இன்ஸ்பெக்டர் சிவத்துக்கு மனசுக்குள்ளே ஏதோ ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதே அன்னைக்கு சாயங்காலமாக இன்ஸ்பெக்டர் சிவம் எந்திரிச்சு கிளம்பிட்டு தன்னோட ஷர்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தொப்பியெல்லாம் எடுத்து கரெக்டாக சுந்தரத்தை கூப்பிடுறாரு. சுந்தரமண்ண சொல்லுங்க தம்பி, என்னாச்சு? எஸ்ஐ போஸ்டிங் ஏதாவது போட்டாங்களா இல்லையா? சொல்லிட்டே இருக்கேன் தம்பி, 6 மாதம் ஆச்சு, விஷ்ணு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போனதுலேருந்து யாருமே போடலை, எப்படி தான் தனியாக சமாளிக்கிறதோ, ஏதோ உங்களை மாதிரி ஆள் இருக்குங்காட்டி பரவாயில்ல, நான் எங்கேயாவது எமர்ஜென்சியாக வெளியில் போனால் வேறு கேஸை யார் பார்க்கறது? தம்பி நீங்கள் வேணால் எஸ்பி கிட்ட ஒரு வார்த்தை பேசிக்கலாண்ணே, போகலாமாண்ணே? போகலாம் தம்பி. ஆனால் என்னண்ணா? ஆனால்
நமக்கே ஏற்கனவே எத்தனையோ கேஸ் பெண்டிங் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது சம்மந்தமே இல்லாமல் நாம் ஒரு கேஸை எடுத்து அதை பார்த்து அதெல்லாம் தேவைதானான்னு தோணுது. அண்ணன், நீங்களே எப்படி பேசுகிறீங்க? ஆமாம் தம்பி, ஏதாவது கேஸுக்குள்ளே உள்ளே போனோம்னா அதில் சிக்கிக்குமோன்னு பயமாக இருக்குது. அண்ணே, இதை பண்ணியே ஆகணுங்கிற கட்டாயத்தில் நாம் இருக்கோம். அப்படி என்ன தம்பி கட்டாயம்? சூசைட் பண்ணிக்கிட்ட பையனோட டெட் பாடியை எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி குற்றவாளியை கண்டுபிடிக்கிற அளவுக்கு இங்கே தேவை எதுவுமே இல்லை. நமக்கு ஏற்கனவே நிறையா பெண்டிங் கேஸ் இருக்குது. அதெல்லாம் இல்லைண்ணே. ஒரு போலீஸ்காரன்னா யார்? முன்னாடி நம்ம என்ன ஃப்ளட்ஜ் கொடுக்குறோம்? எங்கே என்ன குத்தம் நமக்கு தெரிஞ்சாலும் தெரியலினாலும் அந்த குற்றத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான குற்றவாளியை சமூகத்துக்கு முன்னாடி நிற்க வைக்கிறது தானே. கொஞ்சம் யோசிங்கண்ணே. சூசைட் பண்ண மாதிரி செட்டப் பண்ணிட்டோன்னா எல்லாருமே தப்பிச்சிடலாம், அப்போ நம்ம கொலை பண்ணது யாருக்குமே தெரியாதுன்னு மனசுக்குள்ள மக்களுக்கு நம்பிக்கையை ஊட்டிட்டோம்னா 99 பேர் பயத்துலேயுமே தப்பு பண்ணுற 1% நாமளே வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆயிடாது? ஒருவேளை இந்த பையன் நிஜமாலுமே சூசைட் பண்ணி இறந்துருந்தானா நமக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனால் இந்த பையன் ஒருவேளை சூசைட் பண்ணி இறக்காமல் போயிருந்தானா அந்த குற்றவாளிக்கு தைரியம் வராது. ஓ, இதே மாதிரி நம்ம செட்டப் பண்ணோம், இந்த ஊர்க்காரங்க இதை கண்டுக்க மாட்டாங்க, யாருமே இதை கண்டுக்கல, போலீஸும் கண்டுக்கல, நாம் இதே மாதிரி கொலைகளை பண்ணலான்னு இன்னும் எத்தனை உயிர் போகும்? இந்த ஊரில் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, இந்த பையனோடது உண்மையாலுமே தற்கொலை தான் தெரிஞ்சிச்சுன்னா இந்த கேஸ் அதோட க்ளோஸ்டு. இல்லைண்ணா, குற்றவாளியை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். அண்ணன், நேர்மையான நாமெல்லாம் பின்னாடி போயிட்டோன்னா அநீதி பண்ணுறவங்களாம் முன்னாடி வந்துடுவாங்கண்ணே. சரி தம்பி, நீங்கள் சொன்னால் எல்லாம் சரியாக தான் இருக்கும். இருக்கிற 1008 வேலையில் இந்த வேலையுமான்னு யோசித்தேன். ஏற்கனவே அந்த கொல்லப்புறத்தில் ஒரு டெட் பாடி ஒன்று 2-3 மாதத்துக்கு முன்னாடி அழுகி போய் அதோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் கூட அண்ணன் அந்த கேஸ் வேறு இந்த கேஸ் வேறு. அந்த கேஸில் இன்னும் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது நமக்கே ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி தான், பார்த்துக்கலாண்ணே. முதல்ல போய் இந்த பையனை பார்ப்போம் வாங்க, நான் ஜீப்புக்கு போகிறேன் சொல்லிட்டு இறந்து போன கோவிந்தோட டெட் பாடியை எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறக்கான எல்லா ப்ரொசீஜரும் முடிச்சுட்டு அந்த கோவிந்தோட டெட் பாடியை எடுக்கிறதுக்கு எல்லாரையும் வர சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சிவமும் சுந்தரமும் இங்கேருந்து கிளம்புறாங்க. ஸ்டேஷன்லேருந்து சுந்தரம் கிளம்பும் பொழுது அங்கே உட்காந்துட்டு இருக்கக்கூடிய குமாரும் கேசவனும், சார் 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 வந்து 2 நாள் ஆச்சு சார், தயவு செஞ்சு எங்களை விடுங்க சார், இல்லைன்னா ஐஸ் பெட்டியாவது வீட்டுக்கு தாண்டி விடுங்க சார், உள்ளே இருக்கிற ஐஸ்லாம் உருகி போயிடும் சார். உடனே சுந்தரம், டேய் லத்தி எடுத்து முட்டி பிரித்து எறிஞ்சிடுவேன், போகிற வர பிள்ளைகளெல்லாம் கிண்டல் பண்ணிட்டு ஈவ்டீசிங் கேஸில் மாட்டிக்கிட்டு இப்போல்லாம் என்ன தெரியுமா, போஸ்கோ, நீ இப்போ பண்ணதுக்கு ஒரே நிமிஷத்தில் போஸ்கோவில் போட்டுடலாம். சார் என்ன சார் பொசுக்குன்னு போஸ்கோன்ட்டு போகிறீங்க? போஸ்கோன்னா என்ன சார், பெருமளவில் வன்கொடுமை பண்ணாதானே? ஓஹோ, நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களாக்கும்? சின்ன குழந்தைகளை நீ தப்பாக தொட்டுட்டா அந்த குழந்தை ஒரு மூச்சு விட்டாலும் உன்னை உண்டுலேன்னு பண்ணிடுவாங்க. உங்களுக்குலாம் அப்படி பண்ணாதாண்டா சரியாக. தண்டனைகள் கடுமையானா மட்டும்தாண்டா தவறுகள் குறையன்னு என்னைக்கு எவன் தெரிஞ்சுக்கிறானோ அன்னைக்கு தானே நீங்களே திருந்துவீங்க. உங்களெல்லாம் நிற்க வச்சு விரல வெட்டியிருக்கணும்டா, இல்லைன்னா வாயில் இருக்க நாக்கு இழுத்து வச்சு எடுத்துருக்கணும். பொட்டை பிள்ளைகளை பெற்றவங்கெல்லாம் எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, வந்து நின்றுக்கிட்டு ஈவ்டீசிங் பண்ணிக்கிட்டு. சார் சார் ஒரே விஷயம் சார், எந்திரிச்சு குமார் பக்கத்தில் வந்து, சார் என்னோட ஐஸ் பெட்டி மட்டும் வீட்டுக்கு தாட்டி விட்ருங்க சார், வீட்டில் இருக்கிறவங்களாவது அந்த ஐஸ் பெட்டியை எடுத்து ஏதாவது பண்ணுவாங்க, ஐஸ் உருகி போச்சுன்னா வியாபாரமே போயிடும் சார், இனிமேல் உன்னை ஐஸ் வியாபாரமே நான் பண்ண வேணான்னு சொல்கிறேன், நீ இந்த ஐஸ் பெட்டிக்கு தானே பண்ணிகிட்டு இருக்கிற, இருடா வேலையை கொண்டே குப்பையில் ஏறிடுறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் அங்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு லத்தி எடுத்து அவனுக்கு காலில் ஒரு அடி அடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. சுந்தரம் போனதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் ஐஸ் பெட்டியை எட்டி எட்டி பார்க்குறாங்க. யோ, ஒழுங்காக பொழப்பு நடத்திட்டு இருந்தேன், உனக்கு எதுக்கே தேவையில்லாத வேலை, இப்போ கொண்டாந்து இப்படி உட்கார வச்சுருக்க, ஐயோ என்ன நடக்க போதோ, இதோட 2 நாள் ஆச்சு, வீட்லேருந்து ஒருத்தரும் வந்து பார்க்கல, ஏற்கனவே வேறு வீட்டில் ஏதாவது தப்பு பண்ணால் வந்து காப்பாற்ற மாட்டேன்னு வேற சொல்லியிருந்துருக்குறாங்க சொல்லிட்டு குமார் அவர் பாட்டுக்கு உட்காந்துருக்கு. டெட் பாடியை எடுத்துட்டு இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்துல போற இன்ஸ்பெக்டர் சிவம் அங்க இருக்கிறவங்களை பார்த்து, முடிஞ்சிருமா சீக்கிரம்? அவ்வளவுதான் சார், எடுத்துடலாம், 2 நாள் ஆயிடுச்சுங்கிறதுனால எப்படியோ ஓரளவுக்கு மண் அரிச்சிருந்துருக்கும், நல்ல வேலைக்கு சார் புதைச்சிருக்காங்க, எரிச்சிருந்தாங்கன்னா ஒண்ணுமே பண்ணியிருந்திருக்க முடியாது, புதைச்சங்காட்டி தான் எடுத்து பார்க்கலாங்கிற ஐடியா வந்துச்சு, எரிச்சிருந்தா எலும்புகளையோ ஏதாவது பண்ணி தான் கேஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிருந்துருக்க முடியும். பக்கத்துலேயே ஃபாரன்சிக் ஆஃபீஸர் நின்றுட்டு இருக்கிறாங்க, கூடவே ஜிஹெச்லேருந்து வந்திருக்கிறாங்க. ஃபாரன்சிக் ஆஃபீஸர் பக்கத்தில் வந்து, சார் நாங்கள் இங்கே எந்த க்ளூவும் கண்டுபிடிக்கிற மாதிரி இல்லை, நாங்கள் டைரெக்டாகவே டெட் பாடியை ரிப்போர்ட் பண்ணி அங்கேயே பார்த்துருந்துருப்போம், இங்கே எங்களோட ப்ரொசீஜர் எதுவுமே இல்லை, தெரியும் இங்கே உங்கள் ப்ரொசீஜர் எதுவுமே இல்லைன்னு தெரியும், பட் எதுக்கும் இந்த கிணத்து பக்கத்தில் ஏதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வரும், பாடியை பார்த்த உடனே இதுக்கு என்ன ரீசனாக இருக்குன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுங்கிறக்காக தான் இங்கே வர வச்சேன், போஸ்ட்மார்ட்டத்துக்கு போய் அது வர வரைக்கும் எப்படி ஒரு 2 to 3 days ஆயிரும்,
இது இம்பார்ட்டண்ட்டான கேஸ் இல்லை அப்படிங்கிறனால டாக்டர் ருத்ரா எப்படி ஒன்று 2 to 3 days கிளம்பிச்சு தான் எனக்கு தருவன் இருக்காரு. அதை விட இம்பார்ட்டண்ட்டான கேஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஸோ பார்த்த உடனே உங்களுக்கு ஏதாவது க்ளூ கிடைக்குமா அப்படிங்கிறக்காக தான் வர வச்சேன். சும்மா டெட் பாடி பாருங்கள், பார்த்துட்டு ஏதாவது சொல்ல முடிஞ்சா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களை நிற்க வச்சுட்டு அவர் போக, அங்கேருந்து ஒரு 20 ஸ்டெப்ஸ் தள்ளி மீனாட்சி நின்றுட்டு இருக்கிறாங்க. சேலையை வாயில் வச்சு கண்ணில் கண்ணீரோடு நின்றுட்டு இருக்கிற மீனாட்சி பக்கத்தில் போய், சார் ஏன் சார் இதெல்லாம் பண்ணுறீங்க? ஊர் பெரியவங்க என்னை ஊரில் இருக்கவே விட மாட்டாங்க சார். என்னம்மா, உங்கள் பையனுக்கு நல்லது நடக்கணும், உங்கள் பையனோட இறப்பில் ஏதாவது நாங்கள் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இத்தனை பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்னடா ஊருக்கு பயந்துட்டு இருக்கிறீங்க? அப்படி இல்லை சார், வயசு பையன் செத்து போயிட்டான், ஈம சடங்குக்கு வீட்டுக்கே கொண்டு வரேன்னு சொன்னாங்க. நான் தான் குடிசை வீடாக இருந்தாலும் அவங்க அப்பம் கட்டின வீடு, குடிகாரனாக இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் காசை வச்சுட்டு போனால் அதில் பையனுக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கொண்டாந்து 1 மணி நேரம் கூட இருக்க விடல. சனம் எதுவுமே அழுகலை. ஏல, செத்து போன பையன் தூக்கு போட்டு இறந்துருந்தாலோ கிணத்துல விழுந்தாலோ வெசலை குடித்தாலோ அது அகால மரணம்னு சொல்லுவாங்க. அகால மரணம் அடைஞ்ச பையனை வீட்டுக்கு கூட்டு வரையே, அது எங்கள் வீட்டு வழியாக கொண்டு வரையே, நாளைக்கு பிள்ளை வசங்களை காத்துக்கரு பண்ணால் என்ன பண்ணுறதுன்னு அத்தனை சண்டை கட்டினாங்க. அதனால தான் பையனை கொஞ்ச நேரம் கூட வீட்டில் வச்சுருக்க முடியாமல் நான் எடுத்துகிட்டு வந்து ஊருக்கு வெளியில் புதைச்சேன். எங்களுக்கு எந்த சப்போர்ட்டுமே இல்லை அப்படிங்கிறதுனால ஊருக்கு வெளியில் புதைக்கிற கூட பெரியவங்க விடல. இங்கே பாருங்கள், இந்த சுடுகாடு வரைக்கும் வந்து பர்மிஷனை வாங்கி புதைக்கிறக்கே எனக்கு 1 நாள் ஆயிடுச்சு. இப்போ இப்படியெல்லாம் ஆனால் ஊரில் இருக்கிறவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. உங்கள் முன்னாடி மண்டையாட்டுறவங்க பின்னாடி ஏதாவது சொல்லுவாங்க. ஏற்கனவே அந்த ஆயா செத்து போய் அது மகனுங்க மேலே பிரச்சனையாக இருக்குது. அந்த மகனுங்க ஊர் பெரியவருக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. அந்த கடுப்பில் என் பையனோட சாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது என்னன்னு கண்டுபிடிக்கிறேன்னு போனேன்னா எனக்கு பெரிய பிரச்சனையாயிருங்க. எப்படியோ என் பையன் செத்து போயிட்டான். இனிமேல் அது தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன்? உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், இப்படியே விட்டுருங்களேன். அதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய சிவம் லைட்டாக சிரிச்சுட்டு, யாருக்காகவும் என்னுடைய வேலையை மாற்றிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நான் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு விரும்பி தான் வந்தேன். இதில் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நான் பண்ணி தான் ஆகணும். அதனால் உங்கள் பையனு கிடையாது, இறந்து போன ஒருத்தர் மேலே எங்களுக்கு சந்தேகம். அவருடைய இறப்பு உண்மையாலுமே தற்கொலையா இல்லை கொலையான்னு பார்க்கறது என்னுடைய வேலை. எல்லோரும் சொல்கிற மாதிரி இது வெட்டி வேலையாக கூட இருக்கலாம். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு கிடச்சி அதில் ஏதாவது ஒரு குற்றம் தடுக்கப்பட்டுச்சுன்னா உண்மையான போலீஸ்காரனா நான் இருக்கேன், நான் இருவேன் இல்லையா? அதனால் என்னுடைய கடமை நான் செய்கிறேன், அதை யாரும் தடுக்க முடியாது சொல்லிட்டு சிவம் அவர் பாட்டுக்கு திரும்பிக்க 15 நிமிஷம் 20 நிமிஷம்னு ஆகி கரெக்டாக 1.25 மணி நேரத்துக்கு அப்புறமா ஃபாரன்சிக் ஆஃபீஸர் வேகமாக வராரு. அங்கே கொண்டுட்டு இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மா வேகமாக எந்திரிச்சு பக்கத்தில் வர, மீனாட்சி அம்மாவை நீங்களே ஒன்றும் வர வேண்டாம், அங்கேயே உட்காருங்க அப்படின்னு சுந்தரம் சொன்னதுக்கப்புறமா ஃபாரன்சிக் ஆஃபீஸரு பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. சார், யூ ஆர் ரைட். என்ன சொல்கிறீங்க? திஸ் இஸ் நாட் சூசைட் சார். டெட் பாடி பார்க்கும்போது நல்லா பக்காவாக தெரியுது. இது வெறும் தண்ணியில் விழுந்து உப்பு ஏறி உப்பி போய் இறந்த டெட் பாடி கிடையவே கிடையாது. மீன்ஸ் உடம்புல இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை பார்க்கும் பொழுது யாரோ திட்டமிடப்பட்டு அவங்க உடம்புல ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணி இறந்துருக்காங்க. அப்புறம் கழுத்தில் கையில் எல்லா பக்கத்துலேயும் அடி இருக்குது. அந்த அடியெல்லாம் பார்த்தா கிணத்துல விழுந்ததுனால ஏற்பட்ட அடி மாதிரி தெரில, யாரோ வாண்டடாக அடித்த மாதிரி தெரியுது. ஸோ இன்ஸ்பெக்டர் சிவம் சொன்ன மாதிரி இந்த கேஸ் சாதாரண தற்கொலை கிடையாது, இது பக்காவான மர்டர். அந்த பையனை யாரோ அடித்து, அது மட்டும் இல்லை மேபி அந்த பையனுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுத்து அவனை கொல்ல பார்த்துருக்காங்க. அவன் அதுலேயும் சாகலை, அடிக்கும் தாங்கிட்டான் அப்படிங்கிறக்காக தான் தப்பிக்கணும்னு சொல்லிட்டு கிணத்துல தூக்கி போட்டிருக்காங்க. கிணத்துல தூக்கி போட்டோம்னா தப்பிச்சுக்கலாம், ஊரில் இருக்கிறவங்கள தற்கொலை நினச்சிக்குவாங்கன்னு பண்ணியிருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்க உங்கள் கைக்கு மாறிட்டாங்க. ஸோ கோவிந்த் தற்கொலை பண்ணிக்கல, இது பக்காவான கொலை தான் அப்படின்னு ஃபாரன்சிக் ஆஃபீஸர் சொன்ன உடனே இன்ஸ்பெக்டர் சிவத்துக்கு இப்போது என்ன பண்ணுறனே தெரியாமல் நிற்கிறாரு. ஆனால் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் இன்ஸ்பெக்டர் சிவம் மேலே இன்னும் ஒரு நம்பிக்கை வந்துச்சு. என்னதான் இருந்தாலும் ஒரு போலீஸ்காரனுக்கு தப்பு எங்கே நடந்தாலும், இல்லை ஒரு நேர்மையான போலீஸ்காரனுக்கு தப்பு எங்கே நடந்தாலும் உள்ளுணர்வு என்னமோ அவனை அதுக்கு வேலை செய்ய வச்சிருது. அதுக்கு இந்த கேஸ் ஒரு எடுத்துக்காட்டு. சார், அவன்லாம் ஒரு பையனே கிடையாதுங்க சார். அவங்க அப்பனை மாதிரி அதுவும் ஒரு ஊதாரி தான். அது மட்டும் இல்லை, பிள்ளைக்கு விஷயத்தில் படு மோசம். அவனையெல்லாம் பற்றி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. சார், பார்க்குறதுக்கு ரவுடித்தனமாக தான் இருப்பான், அவன் பாட்டு அவன் உண்டுன்னு இருப்பான். ஆனால் என்ன, அந்த பிள்ளை எப்போ பார்த்தாலும் அந்த பையனை போட்டு பேசிக்கிட்டே இருக்குது. 2-3 வாட்டி வீட்டை விட்டு வெளியில் தாட்டி விட்டுருச்சு. ஆனால் எங்கேயும் போகல சார், அவன் பாட்டுக்கு தான் இங்கே சுற்றிக்கிட்டு இருந்தான்.
அப்படின்னு ஒருத்தர் டீ கடையில் சொல்ல, அவனா, அவன் என் பிள்ளைகிட்ட ஒரு வாட்டி வம்பிழுத்தான், எங்க வீட்டுக்காட்ட சொல்லி நல்லா செம்மத்தியா அடி விழுந்துச்சு, அவங்க ஆயாக்காரி அதுக்கு ஒரு வாட்டியோட வீட்டு விட்டு துரத்தி விட்டா, ஆனா அது எங்கேயும் போகாம இங்கேயே சுத்திட்டு கிடக்குது, இந்த மாதிரி பையன்லாம் இருக்கிறதுக்கு இல்லாமே இருக்கலாம் அப்படின்னு ஒருத்தீங்க. இப்படி சுத்தி முத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது கோவிந்த பத்தி அப்படி யாரும் ஒண்ணுமே நல்லா சொன்ன மாதிரி தெரியல. கோவிந்தோட இறப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை படிச்சு பார்த்த இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரனுக்கு யார் இப்படி பண்ணியிருப்பாங்கன்னு ஒரு யோசனையா இருக்கு. ரிப்போர்ட் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா கோவிந்த யாரோ வலுக்கட்டாயமா அடிச்சு, அதுக்கப்புறம் அவனோட மூச்சு குழாயை நல்லா நிறுத்தணுங்கிறதுக்காக அவன் மூக்கை பிடிச்சி அமுத்தி, கழுத்து எலும்பை உடைச்சு, வயிற்றுல பலமான அடி அடிச்சு, அதுக்கப்புறம் குறவழியில காலை வச்சு மூச்சிருக்கிறாங்க. அதில் தான் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுருக்காங்க. பாதி உசுறு போனதுக்கு அப்புறமா தான் அவனை கிணத்துல தள்ளி விட்டுருக்காங்க. அப்போது இது பக்காவான கொலை அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லேயும் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்லேயும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஊரில் இருக்கிற எல்லா பக்கத்துலையும் இன்வெஸ்டிகேட் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. ஜீப் ஒன்று ஒரு பெட்டி கடைக்கு முன்னாடி வந்து நின்று அங்கே இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் ஒன்றை வாங்கி அதுலேருந்து மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் நிமிர்ந்து பார்க்கும் பொழுது ஆப்போசிட்டில் சுந்தரம் நிற்கிறாரு. அண்ணா, 3-4 நாள் ஆச்சு, எந்த விதமான க்ளூவும் கிடைக்கல. இந்த பையனோட கொலைக்கு பின்னாடி யார் இருப்பாங்க என்ன இருப்பாங்கன்னு சுத்தமாக தெரியல. வேறு எந்த வழியில் போகலான்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. தம்பி, 2 போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வந்துருச்சு, 2 இங்கேது ஒத்து வச்சு பார்த்தோம்னா ஏதாவது தெரியுமில்ல? பார்த்தாச்சுண்ணே, இந்த பையனை அடித்து கொண்டிருக்காங்க, அந்த பாட்டியை யாரோ விஷ வச்சு கொண்டிருக்கானுங்க, மகக்காரனுக்கு எவனோ ஒருத்தன் சொத்துக்காக இப்படி பண்ணியிருந்துருக்கணும். பார்க்கலாண்ணே, ஏதாவது ஒரு வழியில் க்ளூ கிடைக்காம போயிடும். இந்த ஊருக்குள்ளே சிசிடிவின்னு எதுவும் கிடையாது, வர பட்டிக்காடு, இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக போச்சு. அன்றைக்கி நைட்டு அவங்க அம்மா வெளியில் எட்டி பார்க்கும் பொழுது அந்த பையனை யார் கூப்பிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கூட ஓரளவுக்கு நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். ஆனால் அப்படியும் சரிண்ணே வாங்க சொல்லிட்டு ஜீப் எடுத்துட்டு இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் கிளம்புறாரு. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, அடிக்காதண்ணா, வலி பொறுக்க முடியலண்ணா, ப்ளீஸ்ண்ணா. ஏண்டா அறிவு இருக்காடா உனக்கு? போயும் போய் எப்படி மாட்டிட்டு வந்திருக்கீங்க? உங்களை யாருடா அவனை கொல்ல சொன்னது? அவன் பயங்கரமாக வாய் பேசினான், எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருன்னு சொன்னான். சின்ன பையன் சகவாசம் கொலை நாசன்னு சொன்னான்ல, எதுக்கு நீ தேவையில்லாமல் அந்த பையனை உள்ளே இழுத்த அப்படின்னு முருகன் கேட்ட உடனே மூர்த்திக்கு மறுபடியும் கோவம் வந்து முருகனை போட்டு பயங்கரமான அடி. பக்கத்தில் உட்காந்து பீடி குடிச்சுக்கிட்டே சாந்து பார்த்துக்கிட்டு இருக்க சாந்துவை பார்த்த மூர்த்தி, ஏதாவது பேசுடா, பிரச்சனை பெருசாகிற போகுது, நீங்களாம் சேர்ந்தாண்டா பண்ணிட்டு வந்திருக்கீங்க. சும்மா பண்ணாதண்ணே, சின்ன பசங்களை உள்ளே விடுவேனான்னு சொன்னேன், நீ தான் தேவையில்லாமல் அந்த பையனை உள்ளே விடு, அவன் சின்ன பையன் பண்ணானா வெளியில் தெரியாது அப்படின்னு. பாரு இப்போ எங்கே வந்து நிற்கிது அப்படின்னு. அவனை ஒரு மிரட்டின உடனே அவன் போலீஸில் மாட்டிக்குவான்னு தெரிஞ்ச உடனே நம்மளை ஊரில் போய் காட்டி கொடுக்குறேன்னு சொன்னான். அவனை அப்புறம் அடித்து உதச்சி வாயை உடைச்சா அவன் அதுக்கப்புறம் இன்னும் எந்திரிச்சு போய் சொல்லணும்னு பயமாச்சு, அதான் பக்கத்தில் இருக்கிற கிணத்துல தூக்கி போட்டான். அதனால என்ன, டே நம்ம சலீமுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாக போயிருண்டா. அவன்கிட்ட சின்னதாக பிஸ்னஸை வாங்கி பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ தான்டா இந்த ஊருக்குள்ளே கொண்டு வரலான்னு பார்த்தோம். ஊர் மக்கா எல்லாரும் நல்லா ஏமாறுற கேஸுக்குடா, கண்டிப்பாக ஏமாந்துருவானுங்கடா. அதனால தான்டா இந்த ஊருக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட பிஸ்னஸை கொண்டு வந்து எல்லாரையும் இதை பண்ணி அடிமையாக்கி, ஐயோ எக்கச்சக்கமான பிளானுடா. சலீம் இப்போ புது பிஸ்னஸ் வேறு ஆரம்பிச்சிருக்கான்டா. அதனால தான்டா அந்த பையனை முதல்ல தூண்டா போட்டேன். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இப்போ அந்த போலீஸ் மட்டும் நம்மளை கண்டுபிடிச்சா நம்ம சின்ன பின்ன ஆயிடுவோம். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீ கவலைப்படாம இரு, நாம் பார்த்துக்கலாம். சாந்து சொன்ன உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன், அண்ணா இன்னொரு முக்கியமான விஷயம். என்னடா? நம்ம ஆளுங்க இன்னும் 2 பேர் அங்கே மாட்டிக்கிட்டாங்கண்ணே. அவ்வளவுதான், கண்ணாமூலி பிதுங்கி போய் நிற்கிறான். எங்கடா, எப்படிடா அப்படின்னு கேட்ட உடனே முருக சொன்ன விஷயங்கள்லாம் கேட்க மூர்த்திக்கு அப்படியே கொலையே நடுங்கிற மாதிரி இருக்குது. சார் எங்கள் ஐஸ் பெட்டி மட்டும் கொடுத்துடுங்க சார், நாங்கள் இங்கேருந்து கிளம்பி போயிடுறோம் சார், உங்களுக்கு எஞ்சி கேட்குறேன் சார், நாங்கள் இனிமேல் இந்த பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டோம் சார், ப்ளீஸ் சார். 2 பேரும் அமைதியாக கோருங்க. 4-5 நாள் ஆச்சு அந்த ஐஸ் பெட்டியை வாங்கி, அதுக்குள்ளே இருக்கிற ஐஸில் உருகி போய் கிடக்கும். இப்போ வரைக்கும் இன்ஸ்பெக்டர் அதை ஓப்பன் பண்ணி பார்க்காம இருக்காரு. பார்த்தா அந்த பெட்டியை உடச்செறிஞ்சிருவார். எதுக்குடா ஒரு சாதாரண ஐஸ் பெட்டிக்கு போட்டு இத்தனை பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறீங்க? இருக்கிற ஐஸில் உருகி தண்ணியாக ஒழுக ஆரம்பிச்சிருச்சுடா. சார் பொஞ்சாதி பிள்ளைகள்லாம் அழுகுது சார். பார்த்தேன்டா, வெளியில் வந்து நீ உன் பொண்டாட்டி அழுதுதுமே நடிச்சதையும் நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். உன் குடும்பத்தை பற்றி உள்ளே விசாரித்தேன், சொன்னாங்க எல்லாம் எப்படின்னு. எல்லாம் வாயை மூடிட்டு அவன் வேலையை பாருங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் அந்த பக்கமாக போக 2 பேரும் மாற்றி பார்த்துக்கிறாங்க. அந்த பெட்டி எட்டி பார்த்து,
உள்ளுக்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்காத வரைக்கும் தாண்டா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உள்ளுக்குள்ளே ஓப்பன் மட்டும் பண்ணி பார்த்துட்டாங்க, அதுக்கப்புறம் நமக்கு பெரிய பிரச்சனையாக போயிருண்டா. டேய், நீ என்னடா சொன்ன? வரப்போகிற பிள்ளைகளெல்லாம் கிண்டல் பண்ணு, அதில் ஏதோ ஒன்று மடங்கும், அப்புறம் நம்ம பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் தானே சொன்னேன். டேய், அது சலீம் சொன்னதா, மூர்த்தி சொன்னான்டா, அதனால தான்டா நான் பண்ணினேன். இப்போ இந்த கேஸ் மட்டும் வெளியில் தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். சொன்ன உடனே பக்கத்தில் இருக்கக்கூடியவன், டே டே குமார், அது மட்டும் இல்லைடா, அந்த பையன் இறந்து போகிற விஷயமே எனக்கு முன்னாடியே தெரியும்டா. என்னடா சொல்கிற? ஆமாண்டா, அவனுக்கு 2 பேரும் இந்த பையனை போட்டு தள்ளிடலான்னு பேசிட்டு இருந்தது என் காதாலேயே கேட்டேன். டெடி வாயை மூடிட்டுருடா. இப்போ மட்டும் இன்ஸ்பெக்டருக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு, நம்ம ஜென்மத்துக்கு வெளியில் வர முடியாது. ஏற்கனவே நாம் பண்ணக்கூடிய விஷயம் இங்கே ஊரில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சால் உண்டுலேன்னு பண்ணிடுவாங்க. இந்த பிஸ்னஸ் கருமம்லாம் எதுவுமே வேணாண்டா. ஒழுங்கு மரியாதையாக ஊரை விட்டு போய் கொத்தனார் வேலையை பார்த்தாதான் நம்மளோட பொழைச்சிக்கணும்டா அப்படின்னு 2 பேர் பேசிகிட்டு இருக்க பக்கத்தில் வந்த கான்ஸ்டபிள், என்னடா முனகிட்டு இருக்கீங்க 2 பேர்? அடுத்து என்ன திருத்தனம் பண்ணலான்னா, சார் சார் இவன் தான் சார் கிண்டல் பண்ணா, நான் எதுவுமே பண்ணல சார். சும்மா கிடங்கடா. லத்தி எடுத்து ஒரு அடி அடிக்க அவங்க 2 பேரும் அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிறாங்க. நாயெல்லாம் பயங்கரமாக குலைக்க ஆரம்பிக்குது. அந்த காட்டுக்குள்ளே சுற்றி எங்கே பார்த்தாலும் முள்ளுவேலி, கருவேல மரம், அங்கங்கே கிழிஞ்சு கிடக்கக்கூடிய துணி, அதுகளுக்கு நடுவில் அரை நிர்வாணமாக கறக்கக்கூடிய ஒரு பிணம். ஊர் மக்கள் எல்லாரும் சுற்றி நிற்க அங்கே ஏதோ ஒரு பரபரப்பாகுது. அப்போ தான் அந்த வழியாக கான்ஸ்டபிள் கனகம் போயிட்டுருக்கிறாரு. கனகம் போயிட்டுருக்கதை பார்த்த ஊர் பெரியவங்க, சார் இங்கே வாங்க, உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணலான் இருந்தேன், இங்கே வாங்க அப்படின்னு சொல்ல கனகம் வண்டியை அப்படியே அந்த பக்கமாக திருப்பி அவர் பாட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. அங்கே போய் நிறுத்திட்டு, என்னையா இவ்வளோ கூட்டம் கூடியிருக்கீங்க? உங்களுக்கு தான் சார் ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறோம், ஸ்டேஷனில் யாருமே ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறீங்க. ஆள்லா ஸ்டேஷனில் யார் ஃபோன் எடுத்தா என்ன? இன்ஸ்பெக்டர் லீவில் இருக்காரு, எஸ்ஐ இன்னும் போஸ்டிங்கில் போடலை. சார் அப்போ நாங்கள் யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது? அந்த ஆள் கத்தி கத்தி பேசவே இவர் கேட்டுக்கிட்டே பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. பக்கத்தில் வந்து நின்று கண்ணில் பார்த்த காட்சி அவருக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு. அரை நிர்வாணமாக ஒரு பொண்ணு, தலையில் பாதி முடியோட, கை காலெல்லாம் செராய்ப்பா, மூஞ்சியெல்லாம் பலத்த அடியோட, ஏன் கடவாயில் பல்லு தெரிகிற அளவுக்கு சதையெல்லாம் பிஞ்சு ரத்த சொட்ட சொட்ட கடந்துக்கிறா. சுற்றி நாயெல்லாம் ஆட்கள் விரட்டி விட துணி அங்கங்கே பிஞ்சு பிஞ்சு கிடக்குது. சுற்றி முத்தியும் பார்க்கறது எல்லாமே அவங்களுக்கு பெரிய பயத்தை ஏற்படுத்துது. யோ, என்னையா அது? யாரையா இந்த பொண்ணு? யாருன்னு தெரில சார், ஆனால் நம்ம ஊர் சைடு கிடையாது. எப்படியா சொல்கிறீங்க? துணிமணியை பாருங்க சார், அப்படியும் நம்ம ஊர் சைடு கிடையாது. என்னன்னு தெரில, எவனா அடித்து கொண்டாந்து போட்டிருக்கிறான். அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்து சொல்லணும், என்னான்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே கனக வேக வேகமாக ஃபோனை எடுத்து கால் பண்ணுறாரு. ஃபோனை எடுத்து 3வது ரிங்குக்கே அந்த பக்கம் லைன் கிடைக்க, சார் பக்கத்து ஸ்டேஷன் கனகம் பேசுகிறேன். சொல்லுங்கள் கனகண்ணே. சார் கொஞ்சம் எங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய தோய தோட்டத்துக்கு வரீங்களாங்கய்யா? தோய தோட்டத்துக்கா? எதுக்கு? வாங்களேன் சொல்லுறேன். சொன்ன உடனே அங்கேருந்து ஜீப் எடுத்துக்கிட்டு சிவமும் கிளம்பி வராரு. சிவம் வந்து வண்டியை நிறுத்த உடனே பின்னாடி திரும்பி பார்த்த மக்கள் எல்லாரும் சிவத்தை பார்த்துட்டு இருக்க சிவத்தோட புருவங்கள் சுருங்கி மெல்ல மெல்ல நடந்து வராரு. கனக தொப்பி போட்டுட்டு பக்கத்தில் வந்து சல்யூட் அடிச்சு, வணக்கங்க தம்பி. சொல்லுங்கண்ணே, என்ன விஷயம்? தம்பி, பொண்ணு ஒன்று செத்து கிடக்குது, அவ்வளவுதான். சிவம் வேக வேகமாக தன்னோட நடையை கூட்டிகிட்டு அங்கே போய் நிற்கிறாரு. அங்கே பார்க்கும் பொழுது செத்து கிடக்கக்கூடிய பெண்ணு பின்னாடி திரும்பி குப்பரை கிடக்க அப்பளையா சொன்ன அதே காட்சி தான். என்ன, நாய் பொறானதுக்கான அடையாளங்கள் நிறைய இருக்குது. எப்போ? யார் பார்த்தது? உடனே கனக திரும்பி மூக்கில் கர்ச்சீப்பை வச்சுக்கிட்டே, எப்பா யாருப்பா முதல்ல பார்த்தது, என்னன்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது முன்னாடி வந்த ஒரு குட்டி பையனை இழுத்து அவங்க அம்மா நிறுத்துறாங்க. இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் அதை பார்த்துட்டு அவங்க அம்மா பக்கமாக போய், நீங்கள் சொல்லினா இந்த கேஸில் எதுவும் பண்ண முடியாது, யாரையும் விட மாட்டேன். சார், பையனை ஸ்கூல்லேருந்து மதியமாக கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு போனோம் சார். அப்போ இங்கே ஏதோ நிறைய காக்கா நாயெல்லாம் இருந்துச்சு. நாங்கள் வழக்கமாக இந்த இடத்துல நாய் நரி ஏதாவது செத்து கிடக்குன்னு நினச்சி பார்த்தோம். ஆனால் அங்கேருந்து பார்க்குறதுக்கு ஏதோ பெரிய உருவமாக துணியெல்லாம் போத்திருக்கவும் ஏதோ நாங்கள் சந்தேகப்பட்டு பக்கத்தில் வந்தோம். கரெக்டாக அதே நேரத்தில் இங்கே நிற்கிறாரு இந்த அண்ணன். அந்த அண்ணனும் சம்சாரம் பைக்கில் போயிட்டு இருந்தாங்க. அவங்களும் வந்து பார்க்க அப்படியே ஊர் கூடிருச்சு சார். அப்புறம்தான் இப்படி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. கடைசியாக கரங்க சார் போனார், அவர்கிட்ட சொன்னோம். அப்போது நீங்கள் தான் முதல்ல பார்த்துருக்கீங்க. பார்க்கும்போது மத்தியானம் இல்லை? ஆமாம் சார், அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாரும் பார்க்கல. அல்ல சார், இந்த பக்கம் வழித்தடை தான். ஊர்லேருந்து யாரும் அதிகபட்சமாக இந்த பக்கம் வரமாட்டாங்க. எல்லாம் பஸ் விட்டு ஷார்ட்கட்டில் போகலான்னா மட்டும்தான் இந்த பக்கம் வருவாங்க. அப்படி வந்தாங்க சார், அப்படி பார்த்தோம். கனகண்ணே ஃபோன் பண்ணி ஃபாரன்சிக்கும்
ஜிஹெச்லேருந்து ஆளே வர சொல்லுங்க. கரெக்டாக 1 மணி நேரத்தில் வந்து எல்லா விதமான இன்வெஸ்டிகேஷனையும் ஆரம்பிக்கிறாங்க. ஊர் அங்கே இங்கேன்னு எல்லா பக்கத்துலேயும் ஊர் கூட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த இடத்துல சுற்றி இட்ஸ் அன் எமர்ஜென்சி பிளேஸ், யாரும் வரக்கூடாது, ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடுறாங்க. அந்த பக்கம் யாரும் வராமல் இருக்கிறதுக்காக ரெட் கலர் ரிப்பன் கட்டி முக்கியமான ஆட்கள் மட்டும் பார்த்துட்ருக்குறாங்க. ஃபாரன்சிக் அங்கேருந்து வந்திருக்கக்கூடிய ஜிஹெச் டாக்டர்ஸ் நர்ஸ்னு எல்லா பக்கத்துலேயும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி ஊர் மக்கள் பக்கத்து ஊர் அந்த ஊர் இந்த ஊருன்னு எல்லாருமே அவங்க கூடிடுறாங்க. ஃபுல் செக்கப்பி பண்ணதுக்கப்புறமா டாக்டர் வந்து, சார் இங்கெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது ரொம்ப ரேர் சார், ஜிஹெச் கூட்டிகிட்டு போகணும், நீங்கள் ஓகே சொன்னால் போயிடலாம், ஃபாரன்சிக் மட்டும் வரட்டும் அப்படின்னு சொல்ல கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் கிளம்பிச்சு ஃபாரன்சிக் ஆஃபீஸர் பக்கத்தில் வராரு. சார் இறந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 நாள் இருக்கும். டெட் பாடி ஓரளவுக்கு அழுக ஆரம்பிச்சிருச்சு. யாரோ பாலியல் வன்கொடுமை பண்ணதுக்கான கம்ப்ளீட்டான அடையாளம் இருக்குது. அண்ட் அந்த பொண்ணை பயங்கரமாக அடிச்சிருக்கிறாங்க. பொண்ணுக்கு எப்படி வயசு ஒரு 32லேருந்து 36க்குள்ளே இருக்கலாம். மேபி மேரிடாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. குழந்தை இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஏன்னா அவங்களுக்கு டெலிவரிக்கான எல்லா விதமான அடையாளங்கள் நல்லாவே தெரியுது. இதுக்கு மேலே நாம் பண்ணணும் அப்படின்னா ஜிஹெச் கொண்டே போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் தான் தெரியும். பார்த்த வரைக்கும் அவங்களோட மேற்பார்வையில் அவங்களோட முக்கியமான விஷயங்களை மட்டும் பார்க்கும் பொழுது தெரிஞ்சது இதுதான். இது பார்வையானது தான். அதுக்கு மேலே நீங்கள் ஜிஹெச்சில் தான் பண்ணிக்கணும். சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடிய அடையாளங்களை எடுத்துருக்குறோம். கால் தடங்கள் கிடச்சிருக்கு. அங்கங்கே சில முடிகள் கிடச்சிருக்கு. சில துண்டு கண்ணாடிகளும் கிடச்சிருக்கு. எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கலாம். கண்ணாடி துண்டில் கொஞ்சம் ரத்தங்கள் இருக்குது. அது இவங்களோடதா இல்லை வேற யாருதான்னு சொல்லி பார்த்துட்டு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெட் பாடியை ஜிஹெச்சுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணுறாங்க. ஜிஹெச்சுக்கு போய் அந்த டெட் பாடி இறக்கி அதை உள்ளே கொண்டு போய் ருத்ராவை பார்த்து, ருத்ரா இது கொஞ்சம் சீக்கிரம் கொடுக்க முடியுமா? ஏரியாவில் இப்போ கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாகிட்டே போகுது. ஆல்ரெடி இது 3வது கொலை. 3 கொலைகளுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாதா இருந்தாலும் ஒருவேளை ஏதாவது ஒரு இடத்துல இணைஞ்சிருக்குமோன்னு எனக்கு தோண ஆரம்பிக்குது. அதனால இதை கொஞ்சம் சீக்கிரமாக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சிவம் கொடுக்கலாம், பட் எப்படி 1 டே ஆயிரும். இல்லை கொஞ்சம் பார்த்து சீக்கிரமாக பண்ணுங்களேன். சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ருத்ரா போக ஜிஹெச்சில் மார்ச்சுவரியிலிருந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காக அந்த டெட் பாடியை எடுத்துகிட்டு போகிறாங்க. வெளில வந்து இன்ஸ்பெக்டர் சிவம், கனகு, சுந்தரம் எல்லாருமே, சார் என்ன சார் நடக்குது? அடிக்கடி இப்படியே கொலை நடந்தால் நம்ம என்ன சார் பண்ணுவோம்? நம்ம ஏரியாவில் இந்த மாதிரிலாம் நடக்கிறது ரொம்ப அரிது சார். ஏன் இப்போ இப்படி நடக்குன்னு சுத்தமாக தெரிய மாட்டேங்குது சார். பார்க்கலாண்ணே, ஏதாவது க்ளூ கிடைக்கும். இந்த 3க்கும் சம்மந்தம் இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனால் சம்மந்தம் இருந்தால் இந்த கேஸ் நம்ம கொஞ்சம் ஈஸியாக போயிடும் நான் நினைக்கிறேன் சார். அது வந்து அப்படிங்கும் பொழுது அந்த பக்கமாக பார்க்க பாட்டியோட வீட்டில் இருந்து எல்லாரும் அங்கே நின்றுட்டுருக்குறாங்க. கரெக்டாக இவர் போய், என்ன இங்கே நிற்கிறீங்க? அம்மாவுக்கு டெத் சர்டிஃபிகேட் வாங்கினோம்னா சொத்தெல்லாம் கொஞ்சம். அது எப்படி கேஸ் இருக்குமோ டெத் சர்டிஃபிகேட் வாங்குவீங்க? அது சார், அது வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய குட்டி பையன் சிவத்தை பார்க்குறாரு. கேஸை இன்னும் ப்ராப்பராக முடியல, எப்படி நீங்கள் டெத் சர்டிஃபிகேட் வாங்குவீங்க? உங்கள் அம்மாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் விஷத்தை குடிச்சிருக்காங்கன்னு இருக்கு. யார் என்னன்னு பார்க்காம கேஸ் நடந்துட்டுருக்கு சார். அப்படிதான் சொல்கிறீங்க. 10 நாளைக்கு மேலே ஆச்சு. நாங்களாவது ஏதாவது பண்ணுவோம்ல சார். அதனால தான் சார் வக்கீலை பிடிச்சி பார்த்துட்ருக்கோம். எந்த வக்கீல்? வக்கீலோட வந்து நாளைக்கு ஸ்டேஷனில் பாருங்கள். சுந்தரமண்ண என்னென்ன கேஸ் ஏமுள்ள டெத் சர்டிஃபிகேட் வாங்க வந்து அது இதுங்கிறாங்க. இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க மனசுக்குள்ளே? உங்கள் அம்மா விஷம் சாப்பிட்ருக்காங்க. என்ன சாப்பாடு கொடுத்தீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும் சார். எங்கள் அம்மாலாம் எதுவுமே சாப்பிடல சார். எங்கள் அம்மா அந்த அன்னைக்கு காலையிலும் சாப்பிடல. எங்கள் அன்னைக்கோட சண்டை கட்டிக்கிட்டு முந்தின நாள் நைட்டும் சாப்பிடல. போயிட்டு வந்து சாப்பிட்லான் இருந்துச்சு. ஆமாம், போயிட்டு வந்து சாப்பிட்லான்னா போகிற வழியில் யாரோ என்னமோ விஷம் வச்சு உங்கள் அம்மாவை கொண்டிருக்காங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சிவம் திட்டிட்டு ஸ்டேஷனுக்கு அண்ணன் தம்பி எல்லாரும் வந்து மீட் பண்ணணும், அந்த வக்கீலோட வரணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அவங்க எல்லாரும் வேற வழி இல்லாமல் தலையாட்டிட்டு போக அந்த பையன் அவங்க அப்பாவோட கையை பிடிச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கிறான். போயிட்டு இருந்தவன் டக்குன்னு திரும்பி, அப்பா ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி இன்ஸ்பெக்டர் சிவத்துக்கிட்ட போகிறான். போனவன், சார் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. என்னப்பா? எங்கள் ஆயா முந்தின நாள் நைட்டு காலையில் மதியம் சாகிற வரைக்கும் சோறெல்லாம் எதுவுமே திங்கலை. ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்குது, நாங்கள் கிணத்துக்கு குளிக்க போகும் பொழுது ஐஸ் வண்டி வந்துச்சு. ஐஸ் வண்டியிலேருந்து கப்பைஸ் வாங்கி சாப்பிடுச்சு எங்கள் ஆயா. அது எனக்கு ஞாபகம் இருக்குது. கப்பைஸா? சரி தம்பி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதை நாங்கள் பார்த்துக்குறோம், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போகவே, வாங்கினேன் கப்பைஸ் வாங்கி சாப்பிட்டதெல்லாம் என்னென்ன ஆக போகுது அப்படின்னு சொன்னவர் நடக்கிற நடையை ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு சுந்தரத்தை பார்க்குறாரு. என்ன தம்பி என்னாச்சு? என்ன கப்பைஸ் வாங்கி சாப்பிட்டேன்னு அந்த பையன் சொல்கிறான். ஏன் ஒருவேளை அதில் விஷம் கலந்துருக்கக்கூடாது? ஏன் தம்பி,
ஆயாக்கு கப் ஐஸில் வாங்கி ஏன் அவங்க விஷத்தை வச்சு கொடுக்கணும்? அதுக்குன்னே ஒரு ஐஸ் காரனை செட் பண்ணி, அதுக்குன்னே ஒரு ஐஸ் காரனை பண்ணி, ஐஸ்கார் எதுக்கு தம்பி அப்படிங்கும் பொழுது தான் சுந்தரம் சிவத்தை பார்க்க, சிவம் சுந்தரத்தை பார்க்குறாரு. அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள மனசுக்குள்ளேயுமே ஏதோ ஒரு விஷயம் டக்குன்னு ஸ்பார்க் ஆயிருக்கு. அதே நேரத்தில் ஸ்டேஷனில் நின்றுட்டு இருக்கக்கூடிய ஐஸ் வண்டியும் ஞாபகம் வருது. அப்போது பாட்டி செத்ததுக்கான காரணம் விஷமா இல்லை வேற ஏதாவதுதான் தெரியாது. ஆனால் இதில் வேற ஏதோ விஷயம் உள்ள ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு மட்டும் நல்லா தெரியுது. ஆனால் அப்படி என்ன இல்லீகல் பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க சார்? அந்த பொண்ணோட டெட் பாடியை பார்க்கும் பொழுது எனக்கே அப்படியே கைகால் நடுங்குது சார். வச்சு செஞ்சுட்டாங்க சார் அந்த பொண்ணை. என்ன சார் சொல்கிறீங்க? டாக்டர் ருத்ரா ரிப்போர்ட் சொல்கிறதுக்காக இன்ஸ்பெக்டர் சிவத்துக்கு உட்காந்துட்டு இருக்க சிவம் அதை கேட்டுட்டு இருக்கிறாரு. பக்கத்தில் சுந்தரம் நின்றுட்டு இருக்க. ருத்ரா சொல்கிற விஷயங்கள் எல்லாமே பெரும் அதிர்ச்சியாக தான் இருக்குது. சார், அந்த பொண்ணு கிட்டத்தட்ட ஒரு அரை மாதம், கிட்டத்தட்ட 15 நாளைக்கு பக்கமாக ரூமில் வச்சு 7-8 பேருக்கு பக்கமாக நல்லா பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. பிறப்புறுப்பில் வயிற்றுக்குள்ளே எல்லாம் சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் கண்டெடுக்கப்பட்டிருக்குது. அதெல்லாம் எப்படின்னு என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. அது என்ன பவுட்ரு அப்படின்னு பார்க்குறக்காக லேபுக்கு கொடுத்துருக்குறோம். அப்புறம் உடம்புல இருக்கக்கூடிய வலிகள் அடிகளை பார்க்கும் பொழுது சிகரெட்டு, கத்தி, அப்புறம் கண்ணாடி, இது எல்லாத்தினாலையுமே அந்த பொண்ணை நல்லா கீறி இருக்கிறாங்க. அதாவது அணுவாக சித்திரவதை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, முடி, அப்புறம் உடம்புல இருக்கக்கூடிய சில இடங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நல்லா அறுத்துருக்காங்க. 15 நாள் அந்த பொண்ணு நரக வேதனை அனுபவிச்சுட்டு ரொம்ப தூரம் ஒடியாந்து வந்து அதுக்கப்புறமா இறந்துருக்கிறா. இதில் என்ன ஆச்சரியன்னா, அந்த பொண்ணு இந்த வேதனையெல்லாம் அனுபவிச்சு ஒடியாந்து வந்து அதுக்கப்புறமா ஓட முடியாமல் ஹார்ட் ஃபங்க்ஷன் அப்படியே ஸ்டாப் ஆகி கீழே விழுந்து இறந்துருக்கா. இறந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் 20 மணி நேரத்துக்கு பக்கமாக அந்த பொண்ணோட டெட் பாடி அங்கேயே கடந்திருக்கு. நாய், காக்கா, இன்னும் 2-3 விஷயங்கள் அந்த பொண்ணை கடிச்சு கொதறதுக்கான அடையாளங்கள்லாம் இருக்குது. எங்கேயோ இருந்து தப்பிச்சு வந்தவ உயிர் பிழைக்கிறதுக்காக ஓடி அதுக்கப்புறமா இறந்து போயிருக்கா. அதான் உண்மை. ரொம்ப கொடுமையாக இருக்குது சார். அந்த பொண்ணோட உணவு குழாயை பார்க்கும் பொழுது அவளுக்கு ஏதோ சேராத உணவை கொடுத்துருக்குறாங்க. அதை வற்புறுத்தியிருக்காங்க. வாய் ஓரங்கள், கடவா பகுதி, தொண்டை பகுதியெல்லாம் நல்லா புண்ணாயிருக்கு. அது மட்டும் இல்லை, அல்சர் வந்துச்சுன்னா எப்படி புண்ணாகுமோ அந்த மாதிரி குடல் முழுக்க அப்படியே அழுகி போய் கிடக்கு. அவளை யாரோ இப்படி 15 நாள் கொடுமைப்படுத்துறதுக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு தெரியல. ரிப்போர்ட் நான் எழுதி கொடுத்துட்றேன் சார், நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே சார். சார், அந்த பொண்ணோட ஃபேஸ் மட்டும் ஃபோட்டோ எடுத்து நாங்கள் போடணும். ஆல்ரெடி எடுத்திருக்கீங்களா சார்? அதையே போட்டுக்குங்க. சரி சார், ஓகே. சொல்லிவிட்டு அவர் வெளியில் வந்து சுந்தரத்தை பார்க்க, என்னென்ன இப்படிலாம் பண்ணியிருக்காங்க, இந்த கேஸ் வேற எங்கேயோ வந்து நமக்கு வந்து விழுந்திருக்கு, கேட்குறக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நமக்கு ஏற்கனவே 2 கேஸ் போயிட்டுருக்குது, இதில் இதையை வச்சு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. தம்பி, இந்த பொண்ணோட ஃபோட்டோவை நம்ம போடுவோம். யார் வராங்களோ அந்த ஊருக்கு இந்த கேஸை மாற்றி விட்ருவோம் தம்பி. அப்படி தான் பண்ணணும்னு. இந்த பொண்ணு தப்பிச்சு ஓடி வந்திருக்கா. உடம்பு முழுக்க இத்தனை காயங்கள், இத்தனை வேதனைகள் இருக்குது. இத்தனை வேதனை அவள் தப்பிச்சு வந்திருக்கான் அப்படின்னா இங்கே பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு ஏரியாவிலேருந்து தான் தப்பிச்சு வந்திருக்கான்னு அர்த்தம். இருக்கலாம் தம்பி, ஆனால் பக்கத்து ஏரியானா சுற்றி நம்ம ஸ்டேஷனுக்கு தான் வருது. கனகு வந்து சொல்கிறத பார்த்தா அவர் ஸ்டேஷனுக்கு வருமாட்டிருக்குது. கனகண்ண சொன்னார்னா அந்த கேஸ் நம்ம தலையில் தான் வரும். அவங்க ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ இன்னும் போடல, நம்ம ஸ்டேஷனுக்கும் இன்னும் எஸ்ஐ போடல. இல்லை தம்பி, நேற்று ஒரு மெயில் வந்திருக்கு, இன்னொரு 1 வாரத்தில் நம்ம ஸ்டேஷனுக்கு எஸ்ஐ போட்டுருவேன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பி சார் கூட இதை பற்றி பேசினார். இருக்கட்டும்ண்ணே. சரிண்ணே, அந்த ஐஸ் வண்டிக்காரனுங்க என்னாச்சு? வாங்க போய் பார்க்கலாம். ஆமாம் தம்பி, அதில் இருந்ததெல்லாம் கொடுத்து ரிப்போர்ட் எடுத்துருக்குது, அதை வச்சு நம்ம பார்த்துடலாம். வாங்க போகலாம். இந்தாடா, நல்லா சொல்லு. ஆயா ஐஸ் சாப்பிட்டு தான் போச்சுன்னு சொன்னீங்கள, அந்த ஐஸ் வண்டிக்காரன் உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆ, ஞாபகம் இருக்கு சித்தப்பா, ஆனால் யாருன்னு தான் என்னால் சொல்ல முடியாது. என்னடா உன் பையன் இப்படி பண்ணுறான்? ஞாபகம் இருக்குங்கிறான், இல்லைங்கிறான், ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே அப்படின்னு அந்த குட்டி பையன் நிற்க வச்சு வீட்டில் சொந்தக்காரங்கெல்லாம் கேட்டுட்ருக்க. கரெக்டாக ஜீப்பு ஸ்டேஷன் பண்ணி வந்து நிற்கிது. ஏய், இன்ஸ்பெக்டர் வராரு, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் உள்ளே போகிறாங்க. இன்ஸ்பெக்டர் அவங்கெல்லாம் பார்த்துட்டு உள்ளே போய் சீட்டில் உட்கார அவர், என்னங்க எதுக்காக வந்திருக்கீங்க? சார், எங்கள் அம்மா செத்து போனதுக்கு ஏதோ ஐஸ் வண்டிக்காரன் தான் காரணம்னு என் பையன் சொன்னான்ல, அந்த ஐஸ் வண்டிக்காரை யாருன்னு பார்க்கணும், கேஸ் கொடுக்கணும், அதனால தான் வந்திருக்கிறோம். ஆமாங்க, உங்கள் அம்மா இறந்து போனது ஒரு ஐஸ் சாப்பிட்டு அதில் இருக்கிற பாய்சனால தானே இவன் சொல்லியிருக்கான். அதனால் தேடிக்கிட்டு இருக்கோம், கிடைப்பாங்க. சார்,
அப்படிலாம் முடியாது. நீங்க என்னைக்கு தேடி கண்டுபிடிச்சு எங்க அம்மாவுக்கு நாங்க டெத் சர்டிஃபிகேட் வாங்குறது? ஏங்க, இப்ப கூட உங்க அம்மாவோட டெத் சர்டிஃபிகேட் வாங்கி அந்த ப்ராப்பர்ட்டில வளைச்சு போடுறது உங்களுக்கு விஷயமா? சார், அதெல்லாம் எங்க குடும்ப விஷயம். கேஸ் குடுக்குறோம். சரி பண்ணி குடுங்க. அப்படின்னு சொன்ன உடனே சுந்தரத்தை பார்த்த சிவா, சுந்தரம் உடனே உள்ள போறாரு. உள்ள போய் அந்த இருட்டான ரூமை திறக்க, அங்க வெறும் அரைகுறையான ட்ரெஸ்ஸு, வெறும் டவுசர் மட்டும் போட்டுட்டு மூளையில ஒளிஞ்சிருக்கக்கூடிய குமாரும் சேகரும் தெரியுறாங்க. அங்க சாக்குல தண்ணி, லத்தி, அது இதுன்னு எக்கச்சக்கமா கிடைக்குது. அதெல்லாம் உள்ள போய் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் தள்ளி விட்டுட்டு உள்ள போறாரு சுந்தரம். டேய், சார் சார் சார், எங்களை விட்டுருங்க சார் சொல்லிட்டு குமாரும் கேஷவனும் அப்படியே தள்ளி போக, சார் சார் மன்னிச்சுக்குங்க சார், உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன் சார், நாங்கள் எந்த தப்பும் பண்ணல சார், ஐஸ் தான் சார் நாங்கள் விற்றோம். ஏண்டா, உங்கள் ஐஸ் வண்டி ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ளே பேக்கெட் கிடக்குது. ஐஸை லேபுக்கு தாட்டி விட்டா ஐஸுக்குள்ளே என்னமோ கலந்துருக்குறேன்னு சொல்கிறாங்க. பொய் சொல்கிறீங்களாடா? சார் சார், ஐஸ் எல்லாம் உருகி போச்சு சார். அது அந்த மாதிரி உருகுனதுனால 3 நாளில் கெட்டு போயிருக்கு சார். அது விஷமாக மாறிருக்கு சார். எங்களுக்கு எதுவுமே தெரியாது சார். உங்களை கையில் எடுத்து கும்பிடுறேன் சார், எங்களை விட்டுருங்க சார். டே குமாரு, உன் ஐஸ் வண்டிக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. இவனை போலீஸ் கேஸில் போட்டு பொம்பளை கேஸில் மாட்டி விடுவோமே தவிர உன்னை போதை பொருளில் போட்டு விட்ருவோம். என்ன ஞாபகம் வச்சுக்கோ. மரியாதையே உண்மை சொல்லிடு. எவன்டா எவன்டா இதுக்கு பின்னாடி யாருடா இருக்கிற? ஐஸில் போதை பொருளை கடத்துறதுமே வேற ஏதோ வைக்கிறது வச்சு கிளவி ஒருத்தி கொண்டுட்டீங்க, அப்படி தானே? சார், சத்தியமாக கிடையாது சார். போதை பொருள்னா என்னன்னு கூட எங்களுக்கு தெரியாது சார். தயவு செஞ்சுங்களா அப்படி சொல்லாதீங்க சார். எந்திரிச்சு வாங்கடா. சார், எங்கே சார்? எந்திரிச்சு வாங்கடா, இன்ஸ்பெக்டர் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்ல, அடி வாங்கின கால் ரொம்பவே பலத்தை இழக்க 2 பேரும் மெல்ல மெல்ல எந்திரிக்கிறாங்க. இப்படியே வந்தலாதீங்கடா, டேபிளில் துணி இருக்கு போட்டு வாங்க சொல்லிட்டு சுந்தரம் வெளியில் போக 5 நிமிஷம் கழிச்சு 2 பேரும் நடுங்கின காலோட வராங்க. அந்த பையன் பயந்துட்டு போய் அவங்க அப்பா பக்கத்தில் நிற்க, என்ன சார் இதெல்லாம் அப்படின்னு கேட்க, சிவம் உடனே டேபிள்லேருந்து எந்திரிச்சு வேகமா, என்ன என்ன சார்னா, உனக்கு இங்கே நடக்கிற எது சொல்லிட்டே இருக்கணுமா என்ன? இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதா இருந்தால் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். விஷயத்துக்குள்ள இங்கே இருக்க முடியாது. அவன் எப்படி வந்தா உனக்கு என்னையா? பயம் பயப்படுதுன்னு சார். போலீஸ் ஸ்டேஷன்னா அப்படிதான் இருக்கும். அதுக்குன்னு கொஞ்சம் வச்சு ஸ்டேஷன்ல வந்து பார்த்துட்டு இருப்பாங்களா என்ன? வாயை மட்டும் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்ல, அந்த குட்டி பையனோட பெரியப்பா அமைதியாக நின்றுக்கிறாரு. அவங்க இடையில வந்து நிற்க, தம்பி 2 பேர்த்தையும் பாரு. அந்த பையன் உத்து பார்க்குறான். அன்னைக்கு ஐஸ் வண்டி உங்கள் ஆயாவுக்கு வாங்கி கொடுத்தியே, 2 பேர்த்துல யாரோ ஒருத்தனா அப்படின்னு சொல்ல, அந்த பையன் மறுபடியும் நல்லா உத்து பார்க்குறான். டேய், உங்கள் 2 பேரோட ஃபோட்டோ வச்சுருக்கீங்களாடா? ஃபோனில் இருக்குது சார். ஃபோன் எடுங்கடா. ஏற்கனவே அவனை அரெஸ்ட் பண்ண உடனே வாங்கி வச்ச ஃபோனை எடுத்து அவனை 2 பேர்த்தோட ஃபோனையும் ஓப்பன் பண்ண சொல்லி குமார் கேஷவோட ஃபோட்டோவை காட்டுறாங்க. வாங்கி பார்த்துட்டு அந்த பையன் 2 நிமிஷத்துக்கு அப்புறம், இல்லை சார், இவங்க 2 பேரும் கிடையாது. டேய் குமார், ஐயா உன் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஐஸ் வைக்கிறவன் இருக்கானா? இல்லை சார், யாரும் இல்லை சார். அப்படியே இருக்கிறவனா இருந்தாலும் அவன் ஃபோட்டோலாம் எங்கிட்ட இல்லை சார். போங்கடா, உள்ளே போங்க சார், நாங்கள் இங்கேயே உட்காந்துக்கிறோம் சார். உள்ளே போங்கடா. சுந்தரம் ஒரு கத்த உள்ளே போயிடுறாங்க. உடனே அவங்கள பார்த்து, ஐஸ்காரங்களை கண்டுபிடிக்கணும், என்ன கலந்தாங்கன்னு தெரியாது. அதை சாப்பிட்டு உங்கள் அம்மா இறந்துருக்காங்கன்னா மேபி ஐஸ் கெட்டு போயிருக்கலாம். அதை எப்படி சார் ஐஸ் கெட்டு போகும்? அவர் கேட்ட உடனே சிவம் ஒரு முறைக்க அமைதியாயிடுறாங்க. சொல்லுங்கள் சார். ஐஸ் கெட்டு போயிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது கெமிக்கல் கலந்துருக்கலாம். என்னன்னு நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம். உங்கள் அம்மா சாப்பிட்டத பொருள் பாய்சனைஸ்ட் ஆகிருக்கு. அதனால் அந்த ஐஸ்காரனை சந்தேகம் தான் படுறமே தவிர இன்னும் ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் முடியல. அதனால எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்ல, வேற வழி இல்லாமல் எல்லாரும் ஸ்டேஷன் விட்டு போகிறாங்க. அண்ணா சொல்லுங்க தம்பி, அந்த ஐஸை செக் பண்ண சொன்னீங்களே, ரிப்போர்ட் வந்துருச்சா? இல்லை தம்பி, இனிதான் போய் வாங்கணும். போதை பொருளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தம்பி. வயசான பாட்டிங்கிறதுனால அது விஷமாக மாதிரி இறந்துருக்கலாம். நாம் அப்படி சொல்ல முடியாதுண்ணே, என்னென்னு பார்த்துக்கலாம். அப்புறம் அந்த ஐஸ் வண்டிக்காரனை மட்டுமே சந்தேகப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. வேறு வழியில் நம்ம யோசிக்கணும். ஊரில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். இந்த பசங்க அந்த பாட்டி சாப்பிட்ட உணவுக்கு ஏதாவது பின்னாடி இருக்கான்னு பார்த்தாங்களான்னு கேட்கணும். இந்த குட்டி பையனை ஒருக்கா கூப்பிட்டு தனியாக ஏதாவது சாக்லேட் அது இதுன்னு வாங்கி கொடுத்து பேசுங்க. அப்புறம் அந்த பொண்ணு என்னென்ன ஆச்சு? அதை அனுப்பியிருக்கு தம்பி. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்டேஷனுக்கும் நாங்கள் அனுப்பியாச்சு. எப்படியாவது ரிப்போர்ட் தெரியும் தம்பி, பார்த்துக்கலாம். சரிண்ணே, இந்த பாட்டி கேஸையும் பாருங்க. அந்த பையனோட கொலைக்கு பின்னாடி ஏதாவது இருக்குன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணிங்களா? தம்பி, அதுதான் அப்படியே நிற்கிது. யாரும் அவனை பற்றி நல்ல விதமாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவன் செத்ததே நல்லதுங்கிற மாதிரி. சரிண்ணே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சிவம் போறாரு. ஆனால் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, ஒரு பக்கம் மைனாட்சியோட பையன் கோவிந்தோட கேஸு,
இன்னொரு பக்கம் அந்த பாட்டியோடது, இப்போ இந்த பொண்ணு. இந்த 3க்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்ல. ஆனா அப்படி இருக்கும் பொழுது, இந்த 3க்கு பின்னாடி என்ன இருக்குமோன்னு இன்ஸ்பெக்டர் சிவத்துக்கு கன்ஃப்யூஸ் ஆயிட்டே இருக்கு. 3க்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் தெரிஞ்சா இது 3 கேஸா? இல்ல 3ம் ஒண்ணா? ஆனா 3ம் ஒண்ணா இருக்கறதுக்கான சரி பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறாரு. கரெக்டா ஒரு நாள் கழிச்சு இன்ஸ்பெக்டர் சிவம் டேபிள் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டை பார்த்துட்டு இருக்க, வேகமா சுந்தரம் பைக்ல இருந்து இறங்கி நடந்து வராரு. தம்பி, அந்த பொண்ணோட ரிப்போர்ட் வந்திருக்குது. அப்படியா? யாரு? பக்கத்து ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிட்டு சொன்னாங்க. கனகதா தம்பி சொன்னாரு. எந்த ஊர் இந்த பொண்ணு? ஈரோட்டுக்கு பக்கத்துல கோபி. ஈரோட்டுக்கு பக்கத்துல கோபியா? அங்கிருந்து இங்க எப்படின்னு தெரில தம்பி. ஆனா போட்டோ சொன்னதுக்கு அந்த பொண்ணு கோபியை சேர்ந்ததாவும், அந்த பொண்ணுக்கு அம்மா அப்பா தம்பி எல்லாரும் இருக்கிறதாவும் சொல்றாங்க. கல்யாணம் பண்ணியிருக்காங்க தம்பி. கல்யாணம். அந்த பொண்ணே தான் விருப்பப்பட்டு சொல்லியிருக்குது. அதுக்கப்புறம் என்னமோ காரணம் இருந்ததுனால மாசமா இருக்கும் பொழுது பிரிஞ்சுட்டாங்க. குழந்தைய 4 மாசத்துலேயே களைச்சிருச்சு அந்த பிள்ளை. அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு குடும்பத்துக்குமே தெரியல. அந்த பொண்ணு குடும்பத்தை விட்டு சென்னையில் போய் தங்கியிருக்குது. வேலை வாசின்னு சொல்லிட்டு மறுபடியும் வேற எங்கே போச்சுன்னு தெரியல. கிட்டத்தட்ட 4-5 வருஷமா குடும்பத்தோட எந்த விதமான கான்டாக்டும் கிடையாது. வீட்டில் இருக்கிறவங்களை கேட்கும்பொழுது அந்த பிள்ளையை பற்றி எதுவுமே தெரியலன்னு சொல்கிறாங்க. என்னென்ன, சென்னையில் இருக்கிற பொண்ணு நம்ம ஊருக்கு எப்படி வர முடியும்? நம்ம ஊருக்கும் சென்னைக்கு எக்கச்சக்கமான கிலோமீட்டர் இருக்கே. அப்போ என்னவா இருக்கும் தம்பி? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுங்கண்ணே. அவங்க அம்மா அப்பா எல்லாரையுமே இன்வெஸ்டிகேஷனுக்காக வர சொல்லியிருக்கோம். ஆனால் யாரும் வரமாட்டேங்கிறாங்க. சரிண்ணே, நாம தான் போய் என்னன்னு பாட்டு வருவோமே. ஆமாங்க தம்பி, வேற வழி இல்லை. நாம தான் போய் பார்த்தாகணும். இதுக்கு தான் எஸ்ஐ போட்டிருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. சரிண்ணே, போய் நேரில் பாட்டு வருவோம். அப்புறம் தம்பி, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுங்கண்ணே. ஃபேமிலியில் இருக்கிறவங்களே அந்த பொண்ணை பற்றி ஒரு நல்ல வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா புரியல. அவங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லாம் சொந்தக்காரங்க கிட்டலாம் பேசியிருப்பாங்க போல் அங்கே இருக்கிற ஸ்டேஷனில். அவளை பற்றி பேசாதீங்க, அவளை மாதிரி ஒரு புள்ள யாருமே இருக்க மாட்டாங்க, ரொம்ப ஒழுக்கங்கெட்டவ. அவள் அந்த டைவர்ஸ் பண்ணதுக்கு காரணமே வேற ஒரு பையன் கூட காண்டாக்ட் ஆகி தான். கடைசியில் டைவர்ஸ் பண்ணிவிட்டு அங்கதுக்கப்புறம் அந்த பையன் கூட போய் வாழலை. வயிற்றில் இருக்கிற குழந்தைய நாங்களாம் வேணான்னு சொல்லியுமே களைச்சிட்டா. அந்த குழந்தைகிட்ட அழைச்சோம்னா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி கூட களைச்சிருக்கா அப்படின்னாங்க. சென்னை போயிட்டு கூட ஒரு 2-3 வாட்டி மீட் பண்ணுறக்கு அம்மா பார்க்க வரும்போது கூட ஏதோ 2-3 இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கிறாங்க. என்னென்ன இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்கிறீங்க? அந்த பொண்ணை கொடுமைப்படுத்தியிருக்காங்க. சரிண்ணே, ஒன்று பண்ணுவோம். நீங்கள் இங்கிருந்து அந்த பையன் கோவிந்த் அப்புறம் இந்த பாட்டியோட கேஸில் இருக்கக்கூடிய விஷயத்த பாருங்கள். நான் வேணால் நாளைக்கு சென்னை கிளம்பி போய் அந்த பொண்ணை கேட்டுட்டு ஈரோட்டுக்கு பக்கத்தில் கோபிக்கு போய் என்னன்னு பாட்டு வரேன். தம்பி, சென்னை கூட அப்புறம் போய்க்கலாங்க. அந்த பொண்ணை கோபியில் போய் விசாரித்தோம்னா நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்குன்னு நினைக்கிறேன். சரிங்கண்ணே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சிவம் ஃபைலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ இந்த 3 கேஸினுடைய கோணங்கள் என்ன? கோவிந்த கொன்னது யாராக இருக்கும்? அதுக்கு பின்னாடி என்ன சீக்ரெட்டு? அடித்து கொண்டிருக்கிறாங்க. பாட்டி சாப்பிட்ட ஐஸில் விஷம் கலந்துருக்காங்க. இது எல்லா கேஸும் ஒரு குளறுபடியாக இருக்கிற அதே நேரத்தில் இப்போது புதுசாக இந்த பொண்ணு, அந்த பொண்ணை 15 நாள் கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அவள் இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். மேபி இருக்கிறா இல்லீகல் பிஸ்னஸில் அவங்களோட கூட்டாளிகளே அந்த பொண்ணு கொண்டிருக்கலாம். ஆனால் 15 நாள் கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அந்த பொண்ணு சென்னையில் இருக்கான்னா இங்கே சேலத்துக்கு பக்கத்தில் இறந்து கிடக்கிறதுக்கான காரணம் என்ன? அந்த பொண்ணு இவ்வளோ கொடுமைகளில் எப்படி ட்ராவல் பண்ணி வந்திருக்க முடியும்? 3 கேஸு 3 பக்கம் நின்று இன்ஸ்பெக்டர் சிவத்தை ஏதோ போட்டு மனசை உழப்ப ஆரம்பிக்குது. டேய், உன்னை இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, எதுக்கிட்ட இங்கே வந்த? அண்ணண்ணே ப்ளீஸ்ண்ணே, அண்ணங்கிட்ட ஒரே ஒரு முறை பேசிக்கிறேண்ணே. டே, மரியாதையாக போயிரு. நீ இந்த வேலைக்கெலாம் ஒத்து வர மாட்டேன். நீ மூர்த்தி அண்ணன்ட்டு பேசலன்னா கூட பரவாயில்ல, நான் சலீம் அண்ணன்ட்டு பேசிக்கிறேன். தா சலீம் அண்ணன் உன்னை காணான்னு தேடிட்டு இருக்கிறாரு. நீ சலீம் அண்ணன்ட்டு பேசுறதுக்கு. அண்ணா வேண்டாம், நீங்கள் கேட்டதை விட ஒரு பெரிய விஷயம் நான் வச்சுருக்கேன். நீ என்னை நம்பு. என்னடா பெருசாக பெரிய விஷயம் வச்சுருக்கிற? என்னடா வச்சுருக்க சொல்லுடா. நான் முக்கியமான ஆளோட பொண்ணை கடத்தி வச்சுருக்கிறேன். என்னடா சொல்கிற? ஆமாண்ணே, உனக்கு வக்கீல் பிரபாகரனை தெரியுமா? வக்கீல் பிரபாகரனா? அதாருடா. அதானே, இந்த சினிமா நடிகர்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவார். ஆமாம், அவர் பொண்ணு இப்போ என் கஸ்டடியில் இருக்குது. டேய் வேண்டா, பிஸ்னஸில் புதுசாக ஏதாவது பிரச்சனை பண்ணி விட்டுறாத. பொறுனை சொல்லிட்டு அவன் தான் பாக்கெட்டில் இருக்கக்கூடிய ஃபோனை எடுத்து அந்த ஃபோனை ஆன் பண்ணி கேலரி ஓப்பன் பண்ணி காட்டுறான். ஒரு பொண்ணு கை கால் வாயெல்லாம் கட்டி ஒரு ரூமில் அடைச்சிருக்குது. என்ன தெரியுதா யாருன்னு? டேய் ஆமாண்டா, அவன் பொண்ணு மாதிரி தான் இருக்குது. நான் பார்த்துருக்கேன்டா அவன் பிள்ளை பையனையெல்லாம்.
ஆனால் இது என்னடா, என்ன இது ஏன் இடமான்னு உனக்கு சந்தேகமா, வெயிட் பண்ணு அப்படின்ட்டு இன்னொரு வீடியோவை காட்ட, அந்த வீடியோவில் செல்ஃபியாக அவன் வரான். அதாவது முன்னாடி அவன் வரான். ஹலோ, என்னோட பேர் சண்முகம், நான் தான் இந்த பொண்ணை கடத்தி வச்சிருக்கேன் அப்படின்னு வரான். இதை பார்த்த உடனே ஆப்போசிட்டில் இருக்கிறவனுக்கு, டே சண்முகம், நிஜமாலுமே சொல்கிறியாடா, நீ தான் கடத்தி வச்சிருக்கியா? ஆமாண்ணே, இதை பற்றி பேசுறக்காக தான் 2 நாளாக உனக்கு ஃபோன் பண்ணி கேட்குற. நீ தான் மூர்த்தி அண்ணனையும் பார்க்க முடியாது, சலீம் அண்ணனையும் பார்க்க முடியாதுன்னு சொல்கிற. இந்த விஷயத்தானே பேசணும். இப்போ காசு எப்படி பல்காக வரும்? டேய், நமக்கு இருக்கிற 1008 பிஸ்னஸில் கடத்தல் பிஸ்னஸையும் கொண்டாந்து அதுவும் பெரிய இடத்த இது பண்ணிட்டேன். நான் என்ன தெரியுமா பண்ணியிருக்கேன், இந்த பொண்ணை காலேஜ்லேருந்து தூக்கி கொண்டாந்து கடத்தி வச்சுட்டு அவங்க அப்பனுக்கு வேறு வாய்ஸில் முள்ள கடத்தி வச்சுருக்கேன், எனக்கு பணம் கொடு, அப்போ தான் நான் விடுவேன்னேன். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னான்? வழக்கமாக போலீஸ்கிட்ட, வக்கீல்கிட்ட, டாக்டர்கிட்ட எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லக்கூடாது. ஆனால் அவங்ககிட்ட நான் என்ன தெரியுமா சொன்னேன்? பணம் வேணும்னு கேட்டோடனே அதுக்கு அவன் சொன்னது என்ன தெரியுமா? எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, என் பிள்ளையை கொடுத்துட்றேன்னு சொன்னான். அவன் எவ்வளோ செலவுனாலும் சொன்ன உடனே என்ன, என் மனசே குளிர்ந்து போச்சு. அதான் என்கிட்ட அதிகமாக ஆள் பலம் கிடையாது. எனக்கு சலீம் அண்ணனையும் மூர்த்தி அண்ணனையும் விட்டால் யார் இருக்காங்க? அதனால தான் வேகமாக உன்கிட்ட ஒடியாண்டேன். 2-3 நாளாக உனக்கு ஃபோன் பண்ணால் நீயும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற. பார்க்கணுண்ணே. டிடி இருடா, நான் ஒரே நிமிஷம் மூர்த்தி அண்ணனை பார்த்து என்னென்னு பேசிட்டு வந்துடுறேன். சரிண்ணே. உள்ளே போனவன் கரெக்டாக ஒரு 1/4 மணி நேரம் கிளம்பிச்சு வரான். சண்முகம், என்னண்ணே? பீடி குடிச்சிட்டு இருந்தவன் கீழே போட்டு அதை மிதிச்சுட்டு லுங்கியை கட்டிக்கிட்டு, என்னண்ணே சொல்லுண்ணே, வா உள்ள அண்ணன் கூப்பிடுறாரு. பார்த்தையா, நம்மக்கிட்ட சரக்கு இருக்குங்காட்டி இன்னைக்கு நீ என்னை உள்ளே கூப்பிடுற, சரிடா வாடா அப்படின்னு சொல்ல லுங்கியை கட்டிக்கிட்டு உள்ளே போகிறான். அங்கே சேரில் உட்காந்து சிஸ்டம் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கக்கூடிய மூர்த்தி, சண்முகம், பெரிய இடத்த பிடிச்சிருப்பியாட்டு இருக்குது சொன்னானே நம்பாள். ஆமாண்ணே, நீங்கள் இது வீடியோ பார்க்குறியா, கொண்டா அப்படின்னு சொல்ல வீடியோவை எடுத்துக்காட்ட, அந்த வீடியோ ஃபோட்டோஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் வக்கீல் பொண்ணை கடத்தி வச்சுருக்கான்னு நல்லாவே தெரியுது. ஆப்போசிட்டில் உட்கார வச்சு, சரி சண்முகம், இப்போ என்ன பண்ணலாம் நீ சொல்லு. நான் கடத்திட்டேன். இப்போது வக்கீல்கிட்ட பணம் கேட்கணும். எனக்கு இந்த தொழில் ரொம்ப புதுசு, நீங்களாம் ஏதோ இந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பீங்க, அதனால் நீயே சொல்லணும், எவ்வளோண்ணே கேட்கலாம்? சண்முகம், இங்கே பாரேன் அப்படின்ட்டு அந்த இன்னொருத்தனை பார்க்க அவள் கதவு ஜன்னலை க்ளோஸ் பண்ணுறான். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா மெதுவாக மூர்த்தி சண்முகத்து பக்கத்தில் போய், இதுதான் இவனை வச்சே பல்கான அமௌண்ட்டை கரெக்ட் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிவிட்டு, சண்முகம், நீ இங்கே பாரு, நீ இந்த ஆட்டத்துக்கெல்லாம் புதுசு, ஆனால் எனக்கு இது காலங்காலமாக பழக்கம். அது மட்டும் இல்லை, என் கூட பெரிய கேங் இருக்குது. சலீமு எவ்வளோ பெரிய ஆள், அவன் எல்லாத்தையும் பார்த்துக்குவான். நாம் எல்லாருக்கும் சேர்ந்து பல்கான ஒரு அமௌண்ட்டு கேட்போம், என்னங்கிற? சரிண்ணே, ஆனால் நான் கஷ்டப்பட்டு கடத்தியிருக்கிறேன். இப்போ ஒரு 10 லட்ச ரூபா கேட்குறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு 5, மீதி 5 உங்களுக்கு கொடுத்துறேன், நீங்கள் பிரிச்சுக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே சண்முகத்தோட மூஞ்சி ஒரு மாதிரி பளபளப்பாயிருது. ஆனால் அதே நேரத்தில் மூர்த்தியோட மூஞ்சி கருகி போய் நின்றுட்டுருக்கவனை பார்த்துட்டு மறுபடியும் ஒரு சிரிப்போட சண்முகத்தை பார்த்து, நான் சண்முகம், 10 கேட்டு பாதி உனக்கு கொடுத்துட்டா நாங்கள் என்ன பண்ணுவோம்? ஏன்னா நான் தானே சிரமப்பட்டு கடத்தியிருக்கிறேன். ஆமாப்பா, நீ தான் சிரமப்பட்டு கடத்தியிருக்கிற. ஆனால் இப்போது வக்கீலை சமாளித்து, வக்கீல் போலீஸ்கிட்ட போகாமல் சமாளித்து, பொண்ணு வர வரைக்கும் பார்த்து, ஆள் பலத்துக்கு காசு கொடுக்கணும்ல. சரிண்ணே, அப்போ நான் 4, நீங்கள் 6. சண்முகம், அண்ணா அதுக்கு மேலே முடியாதுண்ணே, உனக்கு 1008 பிஸ்னஸ் இருக்குது, நீ என்னென்னமோ பண்ணிகிட்ருக்குற, சொல்லு உனக்கு எங்கெங்கேருந்து லாபம் வருது நீயே சொல்லு பார்க்கலாம். எனக்கு எங்கப்பா லாபம் வருது? போதை பொருள் வச்சோம், அது பெருமளவு போகல. சரி, ஸ்கூல் பிள்ளைகளை எப்படியாவது உள்ளே இழுக்கலான்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம்லேயுமே பக்கத்தில் விற்கிற கடையிலையுமே போதை பொருளை வச்சோம், பானிபூரியிலெல்லாம் கூட கலந்து கொடுத்தோம். ஆனால் அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ அவள் கிளவி ஒருத்தி அதை வாங்கி தின்னு செத்து போயிட்டா, அதுலேயும் எனக்கு ஃபெயிலியர் தான். அடுத்து இன்னொருத்தனை விட்டு சின்ன பிள்ளைகளை மடக்கிட்டு வந்து வெளியூருக்கு விற்றோம்னா காசுன்னு நினச்சி அவனை விட்டா, அவன் கிறுக்கு பையன் போலீஸில் மாட்டிக்கிட்டான். அவனை ஈவ்டீசிங் கேஸில் உள்ளே கொண்டு வச்சுருக்காங்க, அதுலேயும் எனக்கு ஃபெயிலியரு. அது மட்டுமா, இப்போது நம்ம கூட்டாளியாக இருந்த ஒருத்தி எங்கேயோ இருந்து கிளம்பி வந்து நம்மக்கிட்ட பங்கு கேட்டா. உனக்கு தெரியாதா? அவள் வேறு பரிமிளா. பங்கு கேட்டவளை கூட, ஏண்டா
பங்கேற்றவளை என்ன பண்ணாங்க, ஐயோ சொல்லவே முடியல, அவளை படாதபாடு பட்டு கொன்னே விட்டாங்க. அப்படிலாம் உன்னை பண்ண மாட்டேன் சண்முகம், ஏன்னா நீ தானே ஆள் பிடிச்சிட்டு வந்த. என்ன என்னை பிளாக்மெயில் பண்ணுறியா? உனக்கு நிறையா பிஸ்னஸ் இருக்குது, நீ சும்மா கம்மியாக சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கிறேண்ணே. டேய் நான்லாம் கம்மியாக சொல்லி ஏமாத்தலடா, பிஸ்னஸ் இருக்குடா, ஆனால் எல்லாம் சலீமுக்கு கீழே இருக்குது. சலீமுக்கு கீழேருந்து நான் என்ன பண்ணுறது? சலீமுக்கு பல்காக வந்தால் அவன் எனக்கு கம்மியாக கொடுக்குறான். இந்த கேஸை மட்டும் நாம் சலீமுக்கு தெரியாமல் பார்த்துக்கிட்டா, ஆஹா அதெல்லாம் முடியாது. நான் சலீமனை பார்த்தா மட்டும்தான் சொல்லுவேன், சலீமனை தலைமையில் தான் எல்லாமே பண்ணணும். டே அப்படி பண்ணுறது ரொம்ப சிரமண்டா, நானே எல்லாமே பார்த்துக்கிறேன்டா, நீ கொஞ்சம் இதுக்கு ஒத்துக்கடா. சரி அப்போது நீ ஏதாவது ஐடியா சொல்லு. இப்போவே வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி நாம் பேசுவோம். சரி வா போகலாம். எங்கே போகிறது? நீ வா, என் இடத்துக்கு போய் பேசுவோம். அது இப்படிரா? இல்லைண்ணே நீ சொன்னதுக்கெலாம் நான் சரிண்ணேன்ல, நான் தான் எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்லிட்டேன், பணம் கூட நான் குறைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டேன், ஆனால் இங்கேருந்து வேண்டாம், நீ வா என் இடத்துக்கு போய் தான் பண்ணணும். சரிடா எந்திரி, நீ வக்கீல் பொண்ணை பார்க்கணும்ல, அப்போ தானே அவங்க அப்பா நம்புவான் நம்ம கூட இருக்குன்னு. சரிடா எந்திரி போ அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் முன்னாடி போக கூட நின்றுக்கூடிய ஆள் என்னென்னு அங்கே கூப்பிட்றான். வாடா அவளை போய் பார்த்துட்டு அவங்க அப்பனுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே அவங்க கூட மூர்த்தி போகிறான். மூர்த்தி கூட முக்கியமான ஆட்கள் 2 பேர் எல்லாருமே ஆம்னியில் ஏற சண்முகம் ஆம்னியில் ஏறி உட்கார்றான். என்ன சண்முகம், ஆம்னிலாம் வாங்கிட்டியாட்டிருக்குது, என்ன பண்ண? அது அப்புறமா சொல்கிறேண்ணே, ஆம்னி செகண்ட்ஸில் தான் கிடச்சிச்சு. எப்பா வண்டி எடு, டிரைவராக்கும். ஆமாண்ணே, நம்மளுக்கு தான் வண்டி சரியாக ஓட்ட தெரியாதுல்ல. நம்மக்கிட்ட பல வருஷமாக வேலை செய்கிற பையன் வண்டி வாங்கியிருக்கான், நான் சொல்லலை பாரு. சரி வண்டி எடு அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுக்க வண்டி கிளம்புது. வண்டி ரூட்டில் போயிட்டுருக்க. எந்த ஏரியாடா? வானே சொல்லுறேன், கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல வண்டி நேராக ஒரு 1/2 மணி நேரம் கிளம்பிச்சு போய் நின்ன இடம் போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்ன உடனே அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்ணாமொழி பிதுங்க ஆரம்பிச்சிருச்சு. தட்டப்புடன்னு எந்திரிச்சு ஓடலாம் அப்படின்னு கார்லேருந்து இறங்கி, டேய் சண்முகம் என்னடா டே துரோகி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ஓட சுற்றி வளைச்ச போலீஸு நிற்கிறாங்க. முன்னாடி ஆப்போசிட்டில் இன்ஸ்பெக்டர் சிவம் நிற்க துப்பாக்கி முனையில் மூர்த்தியும் அவனோட ஆட்களும் அங்கே அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. அரெஸ்ட் பண்ணி உள்ளே போக அங்கே குந்த வச்சு உட்காந்துட்ருக்கக்கூடிய குமாரும் கேசவனும், நே வந்துட்டியா? நல்ல வேலைக்குண்ணே, இந்நேரம் எங்களை மட்டும் பிடிச்சி போட்டிருப்பாங்க. டே துரோகிகளா நீங்கள் தானாடா அப்படின்னு சொல்ல சப்புன்னு ஒரு அரை விழுக சிவ கொடுத்த அடியில் திருவி அடிச்சுட்டு போய் மூர்த்தி உட்கார்றான். சலீம்ங்க எங்கடா இருக்கான்? சார் அது ஒழுங்கு மரியாதையாக சொல்லிடு, சலீம் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்க, சார் அப்படின்ட்டு 2-3 அடி வாங்கினதுக்கப்புறமா சலீமோட இடம் சொல்லப்படுது. சலீமோட இடம் தெரிஞ்ச உடனே அந்த ஏரியாவோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி அலர்ட் பண்ணி அவங்கள போய் சேஸ் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க சொன்ன இடத்துலேருந்து 120 கிலோமீட்டர் தள்ளி சலீம் இருக்கான். அதனால் அந்த ஏரியா ஆட்களுக்கு ஃபோன் பண்ணி சலீமை அரெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. என்னடா எப்படி மாட்டினன்னு தெரியறியா? அந்த பாட்டி வித்த ஐஸை தின்னவன் சொல்லிட்டான். பாவம், உன்னோட தொழிலுக்கு புதுசு போல் வாங்கின அடி உதையில் உண்மை வெளியே வந்துருச்சு. அப்புறம்தான் ஒவ்வொரு உண்மையாக வெளியே வந்துச்சு. ஏண்டா ஐஸ்கிரீமில் ஐஸ்லையெல்லாம் போதை மரல் வந்துச்சு, அதை குழந்தைகளுக்கு கொடுத்து அந்த குழந்தைகளை உங்களுக்கு அடிமையாக்கி பிஸ்னஸ் வளர்த்துறீங்க. உனக்கெல்லாம் குழந்தை இல்லாதங்காட்டி நீ என்ன வேணாலும் பண்ணுவ. பாவண்டா, தின்ன பாட்டி வயசு ரொம்ப அதிகமாக இருந்ததுனால மூச்சு திணறி நெஞ்சடைச்சி செத்து போச்சு. அதே மாதிரி அதில் அந்த பையன் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னங்காட்டி அவனை வச்சு நீ பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்க, அப்படி தானே? எதுவுமே பேசாமல் இருக்கக்கூடிய மூர்த்தி ஓங்கி சப்புன்னு நப்பிட்டு, அப்படி தானே? ஆமாம் சார், அவன் கொஞ்சம் வறுமையில் இருந்தான், அவங்க அம்மா வேறு அடிக்கடி அவனை அடிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொன்னான். அப்போது ஒரு வாட்டி போதை கொடுத்தோம், அதில் அவன் மயங்கிட்டான். இதை கொடுத்து அவனை பிஸ்னஸ்குள்ளே இழுத்தோம். ஒரு 3-4 மாதமாக அவன் பிள்ளைகளெல்லாம் எங்கிட்ட கொண்டாந்து விட்றேன்னு சொன்னான். கடைசியில் ஒரு பிள்ளையை விட்றேன்னு சொல்லி பேசி அந்த நேரத்துக்கு விடல. அதனால் அவனை நாங்கள் கேட்டோம், மிரட்டினோம். அவன் அதுக்கெலாம் அடங்குற மாதிரி தெரியல. அப்போ தான் வாக்குவாதம் ஆயிடுச்சு. வாக்குவாதம் ஆனவுடனே அவன் இனிமேல் நான் இதுக்கு வரலேன்ட்டு போனான். எங்களுக்கு பயமாயிருச்சு. 2-3 வாட்டி போதைப்பொருள் கொடுத்து அவனை மயக்கணும். ஆனால் அந்த 2-3 வாட்டியும் அவன் அதுக்கு மயங்கலை, வேண்டான்ட்டான். பயப்பட்டு அவனை 1 வாரமாக ஃபாலோ பண்ணி நாங்கள் எப்படியோ பேசி பார்த்தோம். கடைசியில் நைட்டு சிக்குனான். கூப்பிட்டுட்டு போய் அடித்து
கிணத்துல தூக்கி அப்படின்னு சொன்ன உடனே பெரம்பெடுத்து 4 அடி அடிக்கிறாங்க. சரி, அதே மாதிரி ஒரு பொண்ணு இறந்து போய் கடந்ததுக்கும் உங்களுக்கு தான் தொடர்பு இருக்குன்னு நாங்கள் சந்தேகப்படுறோம். அது உண்மைதானே சார்? அது பக்கத்தில் நின்றுக்கூடிய சண்முகம், சார் என்கிட்ட ஒத்துக்கிட்டா சார் அந்த பொண்ணை இவங்க தான் பண்ணினாங்கன்னு. அதுக்கான சாட்சி கூட இருக்குது சார். நீங்கள் சொன்ன மாதிரி பட்டனில் இருக்கிற கேமராவில் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கு சார் அப்படின்னு சொன்ன உடனே மூர்த்திக்கு இன்னும் தூக்கி வாரி போடுது. அட பாவி, நான் உங்கள்கிட்ட சொன்னது எல்லாத்தையுமே நீ ரெக்கார்ட் பண்ணி வச்சையாடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவனை கோவமாக பார்க்க மறுபடியும் சப்புன்னு ஒரு அறை. சுந்தரம், டேய் உண்மை சொல்கிறா? ஆமாம் சார், அவள் எங்கள் கூட்டாளி தான். சலீமுக்கு 2ஆவதாக வந்தா. அவளும் டீமில் தான் இருந்தா. ஒரு போதைப்பொருள் விஷயத்தில் கடத்த சொன்னோம், ஆனால் அவன் மாட்டேன்னு சொல்லிட்டா. அதனால் சலீமுக்கும் அவருக்கும் பயங்கரமான பிரச்சனையாயிடுச்சு. அதில் சலீம் அடிச்சிட்டாரு. சலீம் அடித்ததுக்கப்புறமா 3 மாதம் 2த்துக்கு ஒரே பிரச்சனையாக இருந்துச்சு. சலீம் வேற ஒரு பொண்ணோட தொடர்பில் இருக்க தெரிஞ்சுக்கிட்டு சலீமை அவள் எப்படியாவது போலீஸில் போட்டு கொடுக்கணும்னு நினச்சா. ஆனால் சலீம் அவளை கடத்திட்டு வந்து ஒரு வீட்டில் வச்சு சொல்ல முடியாது சார், பண்ணாத கொடுமையெல்லாம் பண்ணி சித்திரவதை பண்ணாங்க. கடைசியாக அவள் எஸ்கேப் ஆகி இங்கே ஒடியாந்தா சார். எங்களை பார்க்க தான் வந்தா. நாங்கள் அவளை காப்பாற்றி விடலான்னு தான் நினச்சோம். ஆனால் இங்கே வந்தது சலீமுக்கு தெரிஞ்சிருச்சு. அவளை அங்கே விட்டீங்கன்னா உங்களை கொன்று விடுவேன்னு சலீம் மிரட்டினார். அதனால் அவளை எப்படியும் ஊரை விட்டு கிளம்பிப்பாங்கன்னு சொன்னோம். ஆனால் அவள் எப்படியோ செத்து போயிட்டா சார். ஏண்டா, ஒரு பொண்ணு 15 நாளாக அனுபவித்த கொடுமையும் தாண்டி வண்டியை பிடிச்சி உன் இடத்துக்கு வந்திருக்கா, ஆனால் இந்த பொண்ணை விட்டுருக்கல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மூர்த்திக்கு செம்மையாக அடி விழுக ஆரம்பிக்குது. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே சலீமும் அரெஸ்ட் பண்ணப்படுறான். சலீம், அவன் சுற்றி இருக்கக்கூடிய டீம், மூர்த்தி, அவனோட இருக்க முருகன், இங்கே இருக்கிற எல்லா டீமும் பலதரப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டிருக்கிறாங்க. பெண் கடத்தல், அதே மாதிரி நகை பணம் சில கடத்தல், போதைப்பொருள் கடத்தல்னு எல்லா வழியிலும் இல்லீகல் பிஸ்னஸ். அவங்க இருக்கக்கூடிய சர்க்கிள் எல்லாத்தையுமே முக்கால்வாசி எப்படியோ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதில் தெரியாமல் பலியானது அந்த பாட்டி மட்டும்தான். போதைப்பொருள் பசங்களுக்கு வச்சு கொடுத்து அந்த போதைப்பொருள் கடுமையானதுக்கு அப்புறமா அந்த குழந்தைகளை அவங்களுக்கு இழுத்துட்டு போய் விற்கிறது, பின்னாடி துரத்திட்டு போய் அந்த பெண்களை கடத்திட்டு போய் வெளியில் விற்கிறன்னு பல தொழில்களில் ஈடுபட எக்கச்சக்கமான கேஸ் மேலே போடப்பட்டு அவங்களுக்கு ப்ராப்பர் தண்டனை கொடுத்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த கேஸு அப்படி இப்படின்னு சுற்றினாலும் எப்படியோ முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சிவத்துக்கு நிம்மதியாகவும் இருக்குது, அதே நேரத்தில் பாராட்டும் கிடைக்குது. இந்த கேஸ் இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு டாக்குமெண்டேஷன் சப்மிட் பண்ணி அவங்களுக்கான தக்க தண்டனையும் வாங்கி கொடுக்கப்படுது. போதை, கடத்தல், பெண்களுக்கு நடக்கக்கூடிய அநீதி, இது எல்லாமே ஏதோ ஒரு மூலையில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஊரை நம்பியோ உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை மாற்றியோ நம்மளுக்கு என்ன பண்ண போகிறோம், எப்படி மாற்ற போகிறோன்னு தெரியாது. ஆனால் நம்மளோட பாதுகாப்பு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதோடு இந்த கதை நிறைவடைகிறது. இதே மாதிரி கதையை கேட்க மறக்காமல் சிந்தனை பெட்டகத்துக்கு வாங்க. மறுபடியும் வேறு ஒரு கதையோட உங்களை சிந்தனை பெட்டகத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. இந்த கதையில் சொல்லப்பட்ட பெயர், நிகழ்வு, கதாபாத்திரம் எல்லாமே முழுக்க முழுக்க கற்பனையானது. யாரையும் எதற்காகவும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டது கிடையாது. இதில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் கூட முழுக்க முழுக்க கற்பனையானவே. தெற்கே ஒரு கொலை கதை ஒரு பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்ட கற்பனையான கதையாகும். மகிழ்வித்து மகிழ்ந்திருங்கள். நன்றி.